day, you'll get the recording of this session, and whatever I'm doing now in this class, and the steps, அதுக்கான abbreviations, அதுக்கான clear documents, உங்களுக்கு இந்த session முடிச்ச உடனே உங்க வாட்ஸ்அப் வந்துரும் with this complete recording. So no need to make any note. Just நான் என்ன பண்றேன்னு மட்டும் கீனா கவனிங்க. நடுவுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா just unmute பண்ணி உங்க doubts வந்து clarify பண்ணிக்கோங்க. And I'll make sure you have the appropriate document and the appropriate video at the end of the day. Done? Now let's get into the session. Okay, so today we are going to learn something about configuration management. So நம்ம DevOps இது வரைக்கும் உங்களுக்கு DevOps பத்தின ஒரு குவிக் ஐடியாலஜி கொடுத்திருப்பாங்க. DevOps எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்ன்றத. So DevOpsன்றது ஒரு தனிப்பட்ட டூல் கிடையாது. DevOpsன்றது வந்து ஒரு செட் ஆஃப் டூல்ஸ். கண்டினியூஸ் இன்டகிரேஷன் ஆர் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட், இதுதான் நம்ம DevOps பண்றோம். ஸோ இந்த கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ரியல் டைம்ஸ்ல ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பஞ்ச் ஆஃப் டூல்ஸ். எப்படி நம்ம வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு செங்கல், மண், இரும்பு இந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் இருந்தால் தான் ஒரு எண்ட் ஆஃப் தி டே ஒரு வீடு கட்ட முடியுமோ, ஒரு CI/CD பைப்லைன் டெவலப் பண்ணனா எனக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் டூல்ஸ் தேவை. இந்த பஞ்ச் ஆஃப் டூல்ஸ் வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுவேன். என் ப்ராஜெக்ட்ல நான் டே டு டே பண்ற ஒரு ஆக்டிவிட்டியை ஆட்டோமேட் பண்றதுக்கு DevOpsன்ற ஒரு கான்செப்டை நம்ம உள்ள கொண்டு வரோம். ஸோ இந்த DevOps வந்து அஜைல் மெத்தடாலஜி, வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியோட அட்வான்ஸ் மெத்தட். நம்ம DevOps யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா ஒரு ப்ராடக்டை பெட்டராகவும் எஃபிஷியன்டாகவும் என் கிளைண்ட்டுக்கு டெலிவர் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா, DevOps எதுக்காக நீங்க யூஸ் பண்ணீங்க, DevOpsல என்னென்ன செட் ஆஃப் டூல்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க, எப்படி DevOps மெத்தடாலஜியை உங்க ப்ராஜெக்ட்ல நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்றதுதான் ஃப்ரீக்வெண்டா கேட்கிற கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆன்சர், DevOps வச்சு நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து எஃபிஷியன்டாகவும் டெலிவர் ஆகும். ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நீங்க இதுக்கு முன்னாடி வந்து மேனுவலா ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. It can be a deployment activity, it can be a patching activity, it can be anything in a server. நீங்க மேனுவலா பண்ண ஒரு ஆக்டிவிட்டியும் ஆட்டோமேட் பண்றதுக்கு நம்ம DevOpsல ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அந்த செட் ஆஃப் டூல்ஸை கம்பைன் பண்ணதை நம்ம CI/CD பைப்லைன் சொல்றோம், கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஸோ இந்த கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்ல நீங்க Jenkins, Git, நெக்ஸ்ட் வந்து Maven, ஆஃப்டர் தட் யூ வில் see Ansible, Salt, Terraform, Splunk. So each and every tool ஒரு attribute பண்ணும். என் CI/CD பைப்லைனுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு பர்டிகுலர் அதோட தனித்தன்மையை என் CI/CD ஃபங்க்ஷன்ல காட்டும். இந்த CI/CD பைப்லைன்ல Ansible, SaltStack இந்த ரெண்டு டூலை பர்டிகுலரா நான் எதுக்காக யூஸ் பண்றேன்னா இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ எனக்கு ரியல் டைம்ல கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி டூல், Jenkins எடுத்தாலே எனக்கு Bamboo, and I have many other competitors tools. Git எடுத்தா SVN, and I comparatively have 50 more competitors tools. இது எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு காம்படிட்டர் ரியல் டைம்ல இருக்கான். பட் நம்ம இங்க பாக்குற எல்லாமே டாப் மோஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி. இப்போ இண்டஸ்ட்ரி நீங்க ஒரு இன்டர்வியூ நான் DevOps பொசிஷனுக்கு நீங்க அப்பியர் பண்ணீங்கன்னா இந்த செட் ஆஃப் காம்பினேஷன் இருக்க டூல்ஸ் தெரிஞ்சவங்கள தான் ஃபர்ஸ்ட் பிக்கப் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுல ஒன் ஆஃப் த திங் இஸ் Ansible and SaltStack. So using Jenkins we do integration, using Git we store our code, using Maven we build our code in a WAR file, using Terraform we just automate our infrastructure, using Splunk we just do the monitoring. So ஒரு டூலுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு நம்ம CI/CD பைப்லைன்ல. இந்த தனித்தன்மை இருக்க டூல்ல Ansible, SaltStackன்ற டூல்ஸ் என்ன பண்ணனா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ரொம்ப சிம்பிள் டேர்ம். உங்க இன்டர்வியூல நீங்க அடுத்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ல ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டீங்கன்னா அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி வாட் இஸ் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ த ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். நம்ம ரியல் டைம்ஸ்ல நீங்க நாளைக்கு ஒரு கம்பெனில போய் ரியல் டைம்ஸ்ல ஒர்க் பண்ண போறதா இருந்தாலோ, இல்ல ஆல்ரெடி யாராவது இங்க இருக்கிறதுல ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் ஆல்ரெடி ரியல் டைம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலோ, உங்க ரியல் டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு சர்வர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க உங்க அப்ளிகேஷன்ஸ்க்கு. கண்டிப்பா சர்வர்ஸ்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காக சர்வர்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம்னா என் அப்ளிகேஷனை ரன் பண்ணி டிப்ளாய் பண்றதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவை. அந்த இடம் தான் எனக்கு சர்வர்ஸ். ஸோ சர்வர்ஸ் யூஸ் பண்ணாத ஒரு அப்ளிகேஷனோ, சர்வர்ஸ் யூஸ் பண்ணாத ஒரு கம்பெனியோ கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா உங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல சர்வர்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. இந்த சர்வர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வர்ச்சுவல் மிஷின் ஆர் AWSல EC2ன்னு கூப்பிடுவோம்.
இதுல என்ன பிரச்சனைனா ரியல் டைம்ஸ்ல நீங்க ஒரு சர்வர் 2 சர்வர் 3 சர்வர் 4 சர்வர் யூஸ் பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்க போனீங்கன்னா மினிமம் 100 சர்வர்ஸ் ஆவது இருக்கும். மேக்ஸிமம் 1000 சர்வர்ஸ் வரைக்கும் போகும். டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி ஸ்ட்ரெங்த், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரெங்த். ஸோ மினிமம் 100 சர்வர்ஸ், மேக்ஸிமம் இட் கேன் கோ டு n நம்பர் ஆஃப் சர்வர்ஸ். இப்போ இங்க என்ன ப்ராப்ளம்னா இந்த n நம்பர் ஆஃப் சர்வர்ஸை மேனேஜ் பண்றது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது. எப்பன்னா பிஃபோர் DevOps. Before DevOps, I need to manage this n number of servers. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா எனக்கு ஒரு 100 சர்வர்ஸ் இருக்கு. எல்லா 100 சர்வர்ஸ்லயும் ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும். The command is user add space username. இந்த user add space username command நான் டைப் பண்ணனா சர்வர்ல எனக்கு கிரீன்ஸ்ன்ற ஒரு யூசர் சர்வர் கிரியேட் ஆகும். ஸோ பிஃபோர் DevOps இதே ஆக்ஷனை நான் மேனுவலா பண்றப்போ ஒரு சர்வர்ல எனக்கு 1 minute எடுத்ததுன்னா in 100 servers it will take me almost 100 minutes. So the first issue here is time. The time consumption is very high because I'm manually doing some activity inside the server. So the time is very, very high, 100 minutes. The next issue is, நம்ம மேனுவலா ஒரு ஆக்ஷனை பண்றப்போ there is a possibility of making issues. கண்டிப்பா humans are made to make some mistakes. ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்ம மேனுவலா ஒரே ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கிறப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணலாம். ஒரு 30th சர்வர்லயோ 40th சர்வர்லயோ ஒரு ஏ மிஸ் பண்ணிடலாம், இல்ல ஒரு இஏ மிஸ் பண்ணிடலாம். Still happens. Human errors happens when we do things manually. So all these things are before DevOps. In the configuration management இல்ல DevOps ஒன்னு வரதுக்கு முன்னாடி என்னென்ன இஷ்யூஸ் இருந்ததுன்னு சொல்றேன். So first is time, second one is human errors. Last thing is resources. So என் ஆர்கனைசேஷன்ல 100 சர்வர்ஸ் இருக்குன்னா நான் ஒரே ஒருத்தரை ஹையர் பண்ணி அவர் மொத்தம் 100 சர்வர்ஸையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் 100 சர்வர்ஸை மேனேஜ் பண்றதுக்கு நான் ஒரு 5 ரிசோர்சஸ் ஆவது நான் ஹையர் பண்ணணும் ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ எனக்கு டாப் 3 ப்ராப்ளம்ஸ் இருந்தது: டைம், ஹியூமன் எரர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ். ஸோ நவ் ஆஃப்டர் DevOps, okay, after DevOps and after this configuration management tool came, இந்த சேம் 100 சர்வர்ஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பெட்டர் மெத்தடாலஜி, ஒரு பெட்டர் ஐடியாலஜி கொண்டு வந்தாங்க. அந்த டூலுக்கு பேர் தான் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் வச்சு என்ன பண்ணாங்கன்னா, they achieved a model called as master slave model, which is in the n number of servers as I told. எனக்கு 100 சர்வர்ஸ் இருக்குன்னா இதுல நான் ஃபர்ஸ்ட் சர்வரை வந்து மாஸ்டரா வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்க 99 சர்வர்ஸ் ஆர் n நம்பர் ஆஃப் சர்வர்ஸ், 10,000 சர்வர்ஸ் இருந்தாலும் 10,000 சர்வர்ஸ், 1000 சர்வர்ஸ் இருந்தாலும் 1000 சர்வர்ஸ், ரிமைனிங் எவ்வளவு சர்வர்ஸ் இருக்கோ எல்லா சர்வர்ஸும் ஸ்லேவா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். which is இந்த மாஸ்டர் கூட நான் ஃபெடரேட் பண்ணி ஸ்லேவ் ஆக்கிடுவேன். ஸோ இனிமே நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாஸ்டரை மட்டும் தான் நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். ஸோ இந்த மாஸ்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ரிசோர்ஸை நான் ஹையர் பண்ணுவேன். அந்த ரிசோர்சஸ் பேர் தான் வந்து DevOps இன்ஜினியர். இவர் என்ன பண்ணுவாரு, மாஸ்டர் ஸ்லேவ் மெத்தடாலஜி மூலியமா 100 சர்வர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் EC2 மிஷினை மாஸ்டரா செட்டப் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற n நம்பர் ஆஃப் சர்வர்ஸையும் வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கூட ஃபெடரேட் பண்ணிடுவாரு. இனிமே இந்த மாஸ்டர் மட்டும்தான் அவர் லாகின் பண்ணுவாரு. பண்ணிட்டு இந்த ஸ்லேவ் மிஷின்ஸ்ல என்ன ஆக்டிவிட்டி பண்ணணுமோ மாஸ்டர்ல இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஸ்லேவ் மிஷின்ஸ் லாகினே பண்ண மாட்டாரு. மாஸ்டர் லாகின் பண்ணி 99 மிஷின்ஸ்லயும் இந்த ஆபரேஷன் எக்ஸிக்யூட் ஆனும், இல்ல பர்டிகுலரா இந்த 10th மிஷின்ல 14th மிஷின்ல இந்த ஆபரேஷன் எக்ஸிக்யூட் ஆனும், எல்லாமே மாஸ்டர்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ இனிமே எனக்கு எத்தனை சர்வர்ஸ் என் ஆர்கனைசேஷன்ல இருந்தாலும் என்னால ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். மாஸ்டர் நான் லாகின் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவேன். என்ன ஃபார்மேட்லனா YAML ஃபார்மேட்ல, இல்லனா அடாக் கமாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அடாக் கமாண்ட்ஸ் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா ஒரு சிங்கிள் ஆக்ஷன், சும்மா ஒரு ஸ்மால் இந்த யூசர் ஆட் ஸ்பேஸ் யூசர் நேம் இந்த மாதிரி சிம்பிள் ஆக்ஷன் பண்ணணும்னா அடாக் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு பஞ்ச் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நான் சர்வர்ஸ்ல பண்ணணும்னா YAML ஸ்கிரிப்டிங் எழுதுனா எனக்கு ஈஸியா இருக்கும். ஸோ மாஸ்டர்ல இந்த YAML ஸ்கிரிப்டிங் மூலியமாவோ இல்ல அடாக் கமாண்ட்ஸ் மூலியமாவோ நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கிரிப்டோ இல்ல அடாக் கமாண்ட்ஸ் வச்சு எனக்கு என்ன நடக்கணுமோ அதை நான் புஷ் பண்ணுவேன் ஸ்லேவ்ஸ்ல. எல்லா ஸ்லேவ்ஸ்லயும் அட் அ டைம் நடக்க வைக்கலாம், இல்ல பர்டிகுலரா ஒரு ஸ்லேவ்லயும் நடக்க சொல்லலாம். இந்த புஷ் ஆபரேஷன் எப்படி நடக்கும்னா parallel எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். when I say parallel, எல்லா 99 மிஷின்ஸ்லயும் சைமல்டேனியஸா அந்த ஜாப் வந்து எனக்கு ரன் ஆகும். 10th சர்வர் வந்து 9th சர்வரோட அவுட்புட் வெயிட் பண்ணாது, 30th சர்வர் வந்து 29th சர்வரோட அவுட்புட்லாம் வெயிட் பண்ணாது. எல்லா சர்வர்லயும் parallel அந்த ஜாப் எனக்கு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இப்போ எனக்கு எவ்வளவு மினிட்ஸ்ல இந்த ஜாப் முடியும் எல்லா 100 மிஷின்ஸ்லயும்? anyone? 1 minute. Super, that's it. Answer is very easy. In 1 minute the job will get done. இதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு மினிட்ஸ் ஆச்சு? 100 minutes. So the first issue of time is solved.
செகண்ட் இஷ்யூ ஹியூமன் எரர்ஸ். இங்க நான் என்ன சொன்னேன், மேனுவலா எந்த ஆபரேஷனும் பண்ண போறது இல்ல, மாஸ்டர் லாகின் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ண போறேன். ஸோ உங்க ஸ்கிரிப்ட் கரெக்டா இருந்ததுன்னா செகண்ட் சர்வர்ல உங்க ஸ்கிரிப்ட் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா கண்டிப்பா 99 சர்வர் வரைக்கும் அதே ஸ்கிரிப்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஸ்கிரிப்ட் மிஷின்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணாது. ஸோ ஹியூமன் எரர்ஸ் எனக்கு இங்க இருக்காது. பிகாஸ் I'm gonna script something and I'm gonna push that script to the slave machines. So the second issue of human error is also solved. And finally is resources. So நான் இங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனிமே நான் 100 slave machines நான் மேனேஜ் பண்ண மாட்டேன், ஒரு மாஸ்டரை மட்டும் தான் மேனேஜ் பண்ணுவேன். அந்த மாஸ்டரை மேனேஜ் பண்றதுக்கு நம்ம யாரை ஹையர் பண்ண போறோம், ஒரு DevOps இன்ஜினியர். ஸோ எனக்கு ரிசோர்சஸ் ப்ராப்ளம், இதுக்கு முன்னாடி 5 ரிசோர்சஸ் தேவைப்பட்டது, இப்போ ஒரு ரிசோர்சஸ் வச்சு என் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா சர்வர்ஸையும் என்னால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். சர்வர்ஸை மேனேஜ் பண்றது இந்த சென்ஸ் மாஸ்டர் மூலியமா இந்த ஸ்லேவ் மிஷின்ஸ்ல, அதாவது உங்க சர்வர்ஸ்ல, டிபெண்டன்ட் சர்வர்ஸ்ல எனி ஆபரேஷன், இட் கேன் பி டிப்ளாய்மெண்ட், இட் கேன் பி ஃபைல் கிரியேஷன், இட் கேன் பி ப்ராசஸ் ஸ்டார்ட், என்ன ஆக்டிவிட்டி வேணாலும், நார்மலா நீங்க ஒரு சர்வர்ல பண்ற என்ன ஆக்டிவிட்டி வேணாலும் உங்க மாஸ்டர்ல இருந்து அந்த பர்டிகுலர் ஸ்லேவ்ஸ், அந்த பர்டிகுலர் சர்வர்ஸ்க்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்காக மட்டும்தான் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்னு ஒன்று DevOps இண்டஸ்ட்ரியில இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, which makes my servers to easily manage. எத்தனை நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் எனக்கு ஆர்கனைசேஷன்ல இருந்தாலும் மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் மூலியமா ஈஸியா நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு அந்த சர்வர்ஸ்ல பண்ணக்கூடிய எந்த ஆக்டிவிட்டி வேணாலும் என் மாஸ்டர்ல இருந்து நான் ஸ்லேவ் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் இஸ் இன் ஃபர்ஸ்ட் கேஸ். And I have many configuration management tool like Ansible, SaltStack, Chef, Puppet. இதெல்லாம் மார்க்கெட்ல லீடிங்கா இருக்க டூல்ஸ். இது இல்லாம உங்களுக்கு ஏகப்பட்ட இன்னொரு 50 to 100 டூல்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் இந்த Ansible, SaltStack வரைக்கும் நீங்க படிச்சா போதும். இதுல ஒரு ட்ரிக்கி பார்ட் என்னன்னா, நீங்க கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்லயே வந்து 2 டூல் படிக்க போறீங்க, Ansible, SaltStack. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ற மாதிரி இதுவும் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் தான், இவனும் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் தான். ஸோ உங்க ரெஸ்யூம்ல 2 கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் நீங்க போட்ட உடனே அடுத்தபடியா உனக்கு வரக்கூடிய முதல் கேள்வி என்னவா இருக்குன்னா, ரெண்டுமே கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் தான், அதாவது சர்வரை மேனேஜ் பண்ணணும். ஸோ எதுக்காக நீ 2 டூல்ஸை யூஸ் பண்ண? ஸோ கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்பான். ஸோ ஆஃப்டர் 5 minutes I'll also tell the answer for that. But before that, did you understand what is configuration management? ஸோ இவ்வளவு நேரம் லாஸ்ட் 10 minutes நான் பேசினது உங்க இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல வாட் இஸ் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்னு கேட்டா நான் டெலிவர் பண்ண சேம் மெசேஜ், இந்த 10 minutes மெசேஜ் நீங்க அவங்க டெலிவர் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். So to confirm that, just tell me, did you understand what is configuration management, or if I was too fast and நீங்க உங்களுக்கு ஏதாவது புரியல திரும்ப இதை மட்டும் சொல்லுங்க, இல்ல I'm clear, you can also say you are clear. Clear bro. Next, I'll do a simple comparison of why Ansible and why SaltStack. Both are configuration management tool and both will work in the methodology of master slave. இவனும் master slaveல தான் work பண்ணுவான், இவனும் master slaveல தான் work பண்ணுவான், இதுல எந்த டவுட்டும் வேணாம். இதுவே செஃப் பப்பெட் நீங்க போனீங்கன்னா ஆர்கிடெக்சரே டோட்டலா டிஃபரெண்ட். ஸோ அதை நம்ம இன்வால்வ் பண்ணிக்க தேவையில்லை. Ansible ஆல்ரெடி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இப்போ SaltStack அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல நான் Ansible பார்க்கலான்றவங்களுக்கு SaltStack கவனிங்க, Ansible உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிகாஸ் நான் இப்பயே உங்களுக்கு கம்பேர் பண்ணி வாட் இஸ் த பிரைமரி டிஃபரன்ஸ்ன்றது சொல்லிடுறேன். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. Ansibleல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலா மாஸ்டர் ஸ்லேவ் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி மாஸ்டர்ல இருந்து ஸ்லேவுக்கு என்ன ஆக்ஷனை பண்ணணுமோ அதை புஷ் பண்ணுவோம். ஸோ இந்த மாஸ்டர் ஸ்லேவ் மெத்தடாலஜி செட் பண்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, ஏஜென்ட் லெஸ்ன்ற ஒரே ஒரு வழி தான். ஸோ Ansibleல என்ன டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இன்ஸ்டலேஷன் நீங்க செட்டப் பண்ணுவீங்கன்னா ஏஜென்ட்லெஸ் மெத்தட் மூலியமா இன்ஸ்டலேஷன் பண்ணுவீங்க. இது இன்ஸ்டலேஷனோட ஒரு டைப், ஏஜென்ட்லெஸ்ன்றது இன்ஸ்டலேஷன் ஒரு டைப். இந்த டைப் ஆஃப் இன்ஸ்டலேஷன் பண்ணீங்கன்னா மாஸ்டர்ல இருந்து ஸ்லேவுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை புஷ் பண்ணலாம். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்டை எல்லா சர்வர்ஸ்க்கும் இல்ல பர்டிகுலர் சர்வருக்கும் நீங்க புஷ் பண்ணலாம். இதே ஆக்ஷனை நீங்க SaltStackலயும் பண்ணலாம். ஏஜென்ட்லெஸ்ன்ற ஒரு மெக்கானிசம் செட் பண்ணிட்டு உங்க மாஸ்டர்ல இருந்து சேவ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க புஷ் பண்ணலாம். அடிஷனலா SaltStack வந்து ஏஜென்ட் பேஸ்ட்ன்ற ஒரு மெத்தடும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. Ansibleல இல்ல, SaltStackல அது இருக்கு. Ansible came in the year 2009
SaltStack came in the year 2011. So இவனுக்கு அப்புறம் தான் இவன் வந்திருக்கான். So கண்டிப்பா அவனை விட இவனுக்கு சில அட்வான்ஸ் ஃபீச்சர், சில பிளஸ் பாயிண்ட், சில அட்வான்டேஜஸ் கண்டிப்பா இருக்கும். இல்லனா இவன் யூஸ் பண்ற இவன் பண்ற அதே ஆக்டிவிட்டி இவன் பண்ணானா ஆல்ரெடி கம்பெனிஸ் வந்து இந்த டூல்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ புது டூலுக்கு அடாப்ட் ஆக மாட்டாங்க. சோ பெட்டர்மென்ட் பண்றதுக்காக இதுல இல்லாத சில விஷயம் இதுல எனக்கு இருக்கும். தட் இஸ் ஏஜென்ட் பேஸ்ட். இது ஏஜென்ட்லெஸ், ஏஜென்ட் பேஸ்ட்லாம் என்னன்னா இன்ஸ்டலேஷன் டைப். இந்த மாஸ்டர் ஸ்லேவ் மெத்தடாலஜி, அந்த 100 சர்வர்ஸ் நான் மாஸ்டர் ஸ்லேவா கன்வெர்ட் பண்ணலாம்னு சொன்னல, அதை கன்வெர்ட் பண்றது நான் ஏஜென்ட்லெஸ்ஸாவும் பண்ணலாம், ஏஜென்ட் பேஸ்டாவும் பண்ணலாம். Ansible யூஸ் பண்ணனா ஏஜென்ட்லெஸ் மட்டும் தான் பண்ண முடியும். SaltStack யூஸ் பண்ணனா ஏஜென்ட்லெஸ் ஆர் ஏஜென்ட் பேஸ்ட் ரெண்டுத்துல எது வேணாலும் பண்ணலாம். ஏஜென்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணா என்ன அட்வான்டேஜ்னா, இந்த புஷ் ஆபரேஷன் உங்களால பண்ண முடியும். ஏஜென்ட்லெஸ்ல பண்ண அதே புஷ் ஆபரேஷன் உங்களால பண்ண முடியும். அடிஷனலா புல்ன்ற ஒரு ஆபரேஷன் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். புல்னா என்னன்னா, உங்க ஸ்லேவோட எதாவது ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன், உங்க மினியன்ஸ், அதாவது உங்க ஸ்லேவ்ஸ் மிஷின் இருக்கு, உங்க சைல்டு மிஷின்ஸ் இருக்கு, அந்த சைல்டு மிஷினோட ஏதாவது ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன், இப்ப 30th சர்வர்ல வந்து என்ன ப்ராசஸ் ரன் ஆகுது, என்ன ஓஎஸ் ரன் ஆகுது, இந்த மாதிரி டேட்டா கேதர் பண்ணுது. மாஸ்டர் வந்து உங்க ஸ்லேவ் மிஷினோட டேட்டா கேதர் பண்றதுக்கு பேர் தான் புல். சோ அடிஷனலா இந்த புல் ஆபரேஷனும் உங்க ப்ராஜெக்ட்ல தேவைப்பட்டது, உங்க கிளைண்ட் கேக்குறாங்க, உங்க ஆர்கிடெக்சர் கேக்குறாங்கன்னா, நீங்க SaltStackல ஏஜென்ட் பிளஸ் மெத்தடாலஜி போனீங்கன்னா உங்களால புஷ் புல் ரெண்டுமே பண்ண முடியும். ஏஜென்ட்லெஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வெறும் புஷ் ஆபரேஷன் மட்டும் தான் பண்ணலாம். இதே தான் SaltStackலயும். இங்கே நீங்க ஏஜென்ட்லெஸ் யூஸ் பண்ணீங்கன்னா only push operation can be done. This is the primary difference. And agentless setup பண்றது very easy. To do agentless setup, you will take the child IP, உங்க எல்லா child machine IP, உங்ககிட்ட 100 servers இருக்குன்னா 100 child server IP கலெக்ட் பண்ணி மாஸ்டர்ல ஒரு இன்வென்டரி ஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த இன்வென்டரி ஃபைல்ல you will add your child IP. So if you do like this, it is agentless. இதோட அப்படியே வைஸ் வர்சா வந்து ஏஜென்ட் பேஸ்ட். Can anyone tell me what could be the vice versa of this? In all slave servers will be like saving the master's IP. Super. It's common. You take the master IP. உங்க first machine-ஓட master-ஓட IP நீங்க எடுத்துட்டு எல்லா slave machines-லயும் நீங்க போய் ஆட் பண்ணீங்கன்னா in all slave machine it is known as agent based setup. So எந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் நீங்க பண்றீங்களோ, செட்டப் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி அது ஏஜென்ட்லெஸ்ஸா ஏஜென்ட் பேஸ்டா ஆகும். நீங்க SaltStackலயும் இந்த ஏஜென்ட்லெஸ் செட்டப் பண்ணலாம். அதாவது உங்க சைல்ட் ஐபியை கொண்டு வந்து மாஸ்டர்ல ஆட் பண்ணலாம். இது நீங்க பண்ணீங்கன்னா it will come up with agentless. The vice versa if you do, it is agent based. That's it. So agentless na only push operation, agent based na push and pull operation. This is the main difference between Ansible and SaltStack. இது இல்லாம இன்னும் கொஞ்சம் டிஃபரன்ஸும் இருக்கு. அதை நான் அப்படியே கிளாஸ் போக போக உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே வரேன். பட் பிஃபோர் கோயிங் டு தட், இது வரைக்கும் கிளாரிஃபைடா இருக்கா? Yes. Super. Just unmute and confirm it because each time it's difficult for me to get into the chat. Yeah, clear. Yeah, thank you. Yes, sir. Clear, sir. Yeah. So இன்னொரு டெர்மினாலஜி என்னன்னா, நம்ம ஆன்சபிள்ல மாஸ்டர் ஸ்லேவ்னு கூப்பிடுவோம். SaltStackல வந்து மாஸ்டர் ஸ்லேவ்னு கூப்பிட மாட்டீங்க, மாஸ்டர் மினியன்னு கூப்பிடுவீங்க. டெர்மினாலஜிஸ் எல்லாம் முக்கியமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முக்கியம். ஏன்னா டெர்மினாலஜிஸ் வைஸ் யாரு பேசுவாங்கன்னா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களால மட்டும்தான் பேச முடியும். ஸோ நீங்க இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு நான் SaltStack யூஸ் பண்ணியிருக்கேன், மாஸ்டர் ஸ்லேவ் மெக்கானிசம் நான் யூஸ் பண்ணிருக்கேன்னு அவனுக்கு லைட்டா ஒரு டவுட் வரும். ஏன்னா SaltStack வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் ஸ்லேவ்னு கூப்பிட மாட்டாங்க, அதை மினியன்னு கூப்பிடுவாங்க. ஆன்சபிள்ல மாஸ்டர் ஸ்லேவ்னு கூப்பிடுவீங்க, SaltStackல மாஸ்டர் மினியன்னு கூப்பிடுவோம். டெர்மினாலஜிஸ் வைஸ்ல தான் பேர் மட்டும் தான் மாறிக்கிறத தவிர ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேவ் தான். உங்களோட சைல்டு சர்வீஸை வந்து மினியன்னு கால் பண்றோம், அவ்வளவுதான். ஆக்சுவலா இஃப் யூ see the background fact, there is an interesting scenario why the name is Minions. I don't know how many people have watched this cartoon. Minions ன்ற ஒரு ஆக்சுவல் இங்கிலீஷ் கார்ட்டூன். இந்த கார்ட்டூன்ஸ்ல இந்த எல்லோ கலரா இருக்கிற இந்த இவங்க பேர் தான் மினியன்ஸ். இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸா இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லா யாருக்குமே தெரியாது. ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இந்த மினியன்ஸ் அந்த படத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே ஒரு மாஸ்டர் தேடி போயிட்டே இருப்பாங்க. படத்துல மாஸ்டர் பேர் குரு. மாஸ்டர் இல்லைன்னா இவங்களால இருக்க முடியாது, இன்னொரு மாஸ்டர் தேடி ஓடுவாங்க. ஸோ எப்பவுமே ஒரு மாஸ்டர் இருந்தா மட்டும்தான் இவங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு மினியன் இன்னொரு மினியனை கமெண்ட் பண்ண மாட்டான். மினியன்ஸ் போய் மாஸ்டர் கமெண்ட் பண்ண மாட்டான். மாஸ்டர் என்ன சொல்றானோ அதை எடுத்து பிளைண்டா பண்ணுவான். இதே ஃபங்க்ஷனாலிட்டியில தான் எனக்கு எங்கேயும் ஒர்க் ஆகும். எனக்கு பஞ்ச் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கும், அதுக்கு பேரு மினியன்ஸ். ஒரு சர்வர் இன்னொரு சர்வரை கமெண்ட் பண்ணாது,
சர்வர் வந்து மாஸ்டரை கமாண்ட் பண்ணாது. மாஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பிளைண்டா எடுத்துட்டு பண்றதுதான் இந்த மினியன்ஸோட வேலை. So in the same methodology, it will work. So whatever I described or whatever I told you, I just added this in a PPT and document. The class ஆரம்பிக்கும் முன்னாடி நான் சொன்ன பாத்தீங்களா, நான் என்னென்ன சொல்ல போறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், இன்னைக்கு என்னென்ன காட்ட போறேனோ எல்லாமே உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டா இருக்கும். அதை நான் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பென் ஆர் பேப்பர் வச்சு நோட் பண்ண வேணாம். The primary thing is try to make use of all these documents. SaltStack பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, Ansible அளவுக்கு இவன் பெரிய ஆண்டர்பிரனர் கிடையாது. ஸோ இவன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கூட Ansible அளவுக்கு கிளியரா இருக்காது. ஸோ நான் மேக்ஸிமம் ஒரு 1 வீக் உட்காந்து பெஸ்ட் வெப்சைட்ல இருந்து டாப் மோஸ்ட் யூஸ்ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு 24 ஸ்லைட்ஸ் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஸ்லைட்ஸை மட்டும் நீங்க வியூ பண்ணா போதும். ஒரு 1 ஹவர்ல மொத்த ஸ்லைட்ஸை வியூ பண்ணிடலாம். எனக்கு கேதர் பண்றதுக்கு 1 வீக் ஆச்சு, பட் நீங்க 1 ஹவர்ல மொத்தத்தையும் வியூ பண்ணிடலாம். ஜஸ்ட் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரிகார்டிங் த டூல்ஸ் இது மட்டும் தான் இருக்கும். SaltStackோட மொத்த ஐடியாலஜி உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன பண்ணிருக்கேன்னா, வாட் இஸ் அ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல், அதாவது வாட் இஸ் அ SaltStack, ஸ்பெசிஃபிக்லி வாட் இஸ் அ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ன்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் ஆட் பண்ணிருக்கேன். எதுக்காக இது பிரைமரியா பண்ணிருக்கேன்னா, நிறைய பேர் இன்டர்வியூல பண்ணக்கூடிய பெரிய தப்பா என்ன இருக்குன்னா, வாட் இஸ் அ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்னு கேட்ட உடனே the next answer what they are giving is Ansible, SaltStack, Chef, Puppetன்றாங்க. They are not asking you what are the examples, they are asking what is configuration management tool. அப்போ நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்னா இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணோம், மாஸ்டர் ஸ்லேவ் மெத்தடாலஜினா என்ன, இது ஃபுல்லா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ண லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் இந்த 2 லைன்ல இருக்கு. ஸோ 2 லைன்ல இருக்க ஒரு விஷயத்த 20 நிமிஷமா நான் சொல்லியிருக்கேன். A configuration management tool can improve the organization change impact analysis level. Configuration management toolன்ற DevOps tool நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஆர்கனைசேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்ல நீங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியை வந்து சேஞ்சஸ்ன்னு வாங்க. எப்பவுமே ஒரு சேஞ்சஸ்க்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் விண்டோ டைம் இருக்கும், ஒரு டவுன் டைம் இருக்கும். ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்ல அந்த மெயின்டெனன்ஸ் விண்டோ டைம்ல தான் போய் அந்த சேஞ்சஸை பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ் விண்டோ டைமை எதை எடுத்துப்பாங்கன்னா, whenever the impact is too low. இப்போ ரியல் டைம்ல HDFC பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆஃப்டர்நூன் 1 to 2 வந்து மெயின்டெனன்ஸ் விண்டோ டைம் எடுக்க மாட்டாங்க. மிட் நைட் 1 to 2 மெயின்டெனன்ஸ் விண்டோ டைம் எடுப்பாங்க. ஏன்னா இன்கேஸ் ப்ராடக்ட்ல ஏதாவது டவுன் ஆயிடுச்சுன்னா the impact will be too low. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் வந்து மெயின்டெனன்ஸ் விண்டோ டைம்னுவாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் விண்டோ டைம்ல உங்க ப்ராடக்ட்ல ஏதாவது டிப்ளாய்மெண்ட் பண்ணாலோ ஏதாவது ஃபைலை மாத்தினாலோ அதுக்கு பேரு சேஞ்சஸ். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் வச்சு இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்றப்போ இம்பாக்டை வந்து கம்மி பண்ணலான்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து சர்வீஸ் டெலிவரி டு த கிளைண்ட் வில் பி ஃபாஸ்டர் because everything is automated. Master slave parallel execution, human errors is reduced, so everything is automated, so impact will be low and service delivery will be faster when you use configuration management tool. Ansible use பண்ணாலும் அதே தான், SaltStack யூஸ் பண்ணாலும் அதே தான், Chef Puppet யூஸ் பண்ணாலும் அதே தான். It will make your business more and more faster. நம்ம பிசினஸ் ஃபாஸ்டர் ஆக்குற ஒரே பெர்ஸ்பெக்டிவ்காக மட்டும்தான் DevOpsன்ற ஒண்ணே இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றோம். and these tools are making it highly achievable. So next I added what is SaltStack, agent or agentless, whatever I explained, and eliminating manual process, reduce error, IT organizations, all the stuffs, whatever I told till now. Finally, remotely execute command. Remotely execute in the sense, எனக்கு ஒரு child server சென்னையில இருக்கலாம், இன்னொரு child server மும்பைல இருக்கலாம், still I can control it from a master. It's not that all the child servers should be in the same location. And straight away jumping out to the architecture. This architecture is very simple. This is my first EC2 mission, second EC2 mission, third EC2 mission, fourth EC2 mission. So ஒரு மாஸ்டர் இருக்கு, மற்றது எல்லாமே வந்து சைல்டு மிஷின்ஸ். இங்க பாத்தீங்கன்னா மினியன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பேன். நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி சால்ட் வேர்ல்ட்ல மாஸ்டர் மினியன் நம்ம கூப்பிடுவோம். நம்ம Ansible பாக்குறப்போ ஏஜென்ட்லெஸ் செட்டப் பார்க்கலாம், SaltStackல ஏஜென்ட் பேஸ் பார்க்கலாம். ஸோ 2 டைப் ஆஃப் செட்டப்பும் நம்மளுக்கு நாலேஜ் இருக்கும். எது நம்மள ரியல் டைம்ல கேட்டாலும் ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ஏஜென்ட் பேஸ் செட்டப் பண்ணி இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் வச்சு நான் எல்லா ஸ்லேவ்ஸ் மிஷினையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரமா நான் மாஸ்டர்ல இருந்து ஸ்லேவ்ஸை கனெக்ட் பண்ணலாம், மாஸ்டர்ல இருந்து ஸ்லேவ்ஸ்க்கு வந்து நீங்க ஏதாவது வேணும்னா புஷ் பண்ணலாம், ஏதாவது ஆக்டிவிட்டி வேணா பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ பேக்ரவுண்ட்ல அந்த புஷ் பண்றதுக்கோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கோ உங்க சர்வர்ல ஏதாவது ப்ராசஸோ ஏதாவது மெக்கானிசமோ யூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்களே இந்த SaltStack இல்ல இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் உங்க ரியல் டைம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு இருக்கீங்க, இல்ல நாளைக்கு ஒரு புது டீமுக்கு நீங்க போறீங்க, அந்த டீம்ல வந்து SaltStack வந்து உங்க டீம்ல இல்ல, நீங்க புதுசா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல உங்க கிளைண்ட்ஸ் வந்து மோஸ்டா ஆர்கிடெக்சர் வைஸா தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. இன்டர்னலா என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுது,
எப்படிலாம் அது ஒர்க் ஆகுது. ஸோ இஸ் இட் செக்யூர். ஸோ எப்பவுமே ஒரு டூல் நீங்க படிக்கிறப்போ எண்ட் டு எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை படிச்சீங்கன்னா இட் வில் பி பெட்டர் டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மட்டும் இல்ல, ரியல் டைம் யூஸ் கேசஸ்ல ஏதாவது இஷ்யூ வந்தாலோ ஈஸியா அதை ரெக்டிஃபையும் நீங்க பண்ணலாம். ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா மாஸ்டர் டு மினியன் கனெக்டிவிட்டி பண்றேன். அதாவது மாஸ்டர்ல இருந்து என்னோட சைல்ட் மிஷின்ஸ்க்கு வந்து புஷ் பண்ணலான்னு. அந்த புஷ் ஆபரேஷன் எப்படி நடக்குதுன்னா ஒரு பஸ் மெக்கானிசம் மூலியமா நடக்குது. அந்த பஸ் மெக்கானிசம் பேரு 0MQ. எனக்கு ஏகப்பட்ட பஸ் மெக்கானிசம் ரியல் டைம்ல இருக்கு. SaltStack யூஸ் பண்றது இந்த ஹை அண்ட் பஸ் மெக்கானிசம் which is 0MQ. இத பாப்புலரா யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா EA, NASA, சாம்சங், டிஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் இப்ப பாப்புலரா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க SaltStack செட்டப் பண்றப்போ இந்த 0MQ இன்ஸ்டலேஷன் இல்ல இந்த ஈவென்ட் பஸ் இன்ஸ்டலேஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஜிப் ஃபைல நீங்க அன்சிப் பண்ணாலே போதும், இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடும். இது எல்லாமே பேக்ரவுண்ட்ல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. நான் என் ஜிப் ஃபைல ரன் பண்றப்போ நீங்க கீனா ரன் ஆகிற ஃபைல்ஸை வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு MQ இன்ஸ்டால் ஆகும், ஒரு பஸ் மெக்கானிசம் இன்ஸ்டால் ஆகும், அது கூடவே இந்த போர்ட்ஸ் வந்து எனேபிள் ஆகும். இது எல்லாமே பேக்ரவுண்ட்ல நடக்கும். இது நம்ம பண்ண தேவையில்லைனாலும் நம்ம டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்ன்றப்போ எண்ட் டு எண்ட் நம்மளுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது ஃபங்க்ஷனாலிட்டின்றது தெரியும். ஓகே, சோ இப்போ எனக்கு யாராவது சொல்லுங்க எதுக்காக இங்க 2 போர்ட் நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன்? To pull and push. One for push, one for. நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஏஜென்ட் பேஸ் செட்டப்னா புஷ் அண்ட் புல் பண்ணலாம்னு. பெர்ஃபெக்ட். ஒரு போர்ட் வந்து புஷ்க்கு, இன்னொரு போர்ட் வந்து புல்லுக்கு. இது டிஃபால்ட் போர்ட் நம்பர்ஸ். இந்த போர்ட் நம்பர்ஸ் நீங்க மாடிஃபை பண்ணணும்னு நினைச்சாலும் you can modify. But these are default port numbers which is for push and pull. Ansibleல எப்படி எனக்கு மாஸ்டர் டு ஸ்லேவ் கம்யூனிகேஷன் நடக்குதுன்ற ஐடியாலஜியா இருக்காது இருக்கா? If anyone saw Ansible, யாரா Ansible நான் ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். If you want to try, you can try because these all are interview questions. Agent. The agent. What could be the agent? இங்க நான் இது என் ஏஜென்ட், இது என் போர்ட்னு சொல்லிட்டேன்ல. SSH. Perfect. SSH, but SSH க்கு என்ன போர்ட்? 60. 22. Sure? 403. 403. SSH default port number என்ன? 22. Okay, no confusions on that. So agentless நான் யூஸ் பண்ணனா எனக்கு SSH 22 மூலமா தான் என்னோட சர்வர்ஸ் கம்யூனிகேட் ஆகும். Same way in SaltStack, same way in Ansible. Agent based யூஸ் பண்ணனா the setup is totally different. This is what the architecture is. நீங்க ஆர்கிடெக்சர் நல்ல கீனா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன். கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னேன். எனக்கு இன்னும் இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ல ஒரு பெரிய லூப் ஹோல் இருக்கு. கேன் எனிவன் ஐடென்டிஃபை தட்? நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்றேன். மேபி யூ கேன் கேட்ச் ஆன் தட். கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ன்ற ஒரு டூலே நான் எதுக்காக கொண்டு வரேன்னா எனக்கு 10,000 சர்வர் என் இண்டஸ்ட்ரியில இருக்குன்னா அந்த 10,000 சர்வரை ஈஸியா மாஸ்டர்ன்ற ஒருத்தர் மூலியமா ரிமைனிங் இருக்க 10,000 சர்வரையும் கண்ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஆஸ்பெக்ட் தான். ஸோ ஓவர் நைட்ல ஏதாவது ஆக்ஷன் பண்ணணும்னா எல்லா 10,000 சர்வரும் நான் லாகின் பண்ண தேவையில்ல, மாஸ்டர் மட்டும் லாகின் பண்ணா போதும், ரிமைனிங் சர்வர்ஸ்ல ஆக்ஷன் பண்ணிடலாம். Still any clue? If the master goes down, then it will be Perfect. That's the thinking தான். உங்க மாஸ்டர் மட்டும் இன் கேஸ், பிகாஸ் மாஸ்டர் இஸ் ஆல்சோ ஈஸி டு மிஷன். ஒரு கன்சோல்ல நீங்க சர்வர்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி master is also easy to mission. There is a chance of master always going down. Other there is a chance of always EC2 servers going down. So a master servers down ஆயிடுச்சுன்னா இப்போ என் ஆர்கனைசேஷன்ல ஒரு 1000 மிஷின்ஸ் இருக்கு. அந்த 1000 மிஷின்ஸ்லயும் நான் ஓவர் நைட்ல ஏதாவது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணனா I have no other way. I have to manually log into all the 1000 servers and I need to start doing my installation. So that's again a hectic job for me. For to avoid this, in SaltStack you have something called as multi-master mode, which is எனக்கு 100 servers இருக்குன்னா first EC2 server, second EC2 serverன்ற ரெண்டு சர்வர்ஸ் வந்து நான் மாஸ்டரா வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற 98 மிஷின்ஸை வந்து நான் ரெண்டு மாஸ்டர் கூடயும் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் என்ன ஆகுனா அட் அ டைம் வந்து ஒரு மிஷின் தான் ஆக்டிவா இருக்கும். So first EC2 மிஷின் ஆக்டிவா இருக்கிறப்போ செகண்ட் EC2 மாஸ்டர் வந்து ஆக்டிவா இருக்க மாட்டார், பாசிவா இருப்பாரு. இஃப் இன் கேஸ் ஃபர்ஸ்ட் EC2 மிஷின் டவுன் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ரீசன்னால ஃபர்ஸ்ட் EC2 மிஷின் வந்து ரன்னிங்கா இல்ல, டவுன் ஆயிடுச்சுன்னா செகண்ட் EC2 மிஷின் வந்து லைவ் ஆயிடுவாரு. ஸோ இந்த மல்டி மாஸ்டர் மோட் மூலியமா என்னோட கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டை நான் எப்பவுமே வந்து
அப்பாவே வச்சுக்கலாம். So this is the additional advantage you have in SaltStack. Okay. So how my tool will work is the master, I'll do some scripting. I'll push the script using this 4505 port. Script push பண்றப்போ ஒரு particular minion ஐடியா இல்ல particular host name வச்சு நான் டார்கெட் பண்ணுவேன். எந்த சர்வருக்கு அந்த ஐடி மேட்ச் ஆகுதோ இல்ல எந்த சர்வருக்கு அந்த ஹோஸ்ட் நேம் மேட்ச் ஆகுதோ அந்த சர்வர்ல என் ஜாப் எக்ஸிக்யூட் ஆகும். ரிமைனிங் சர்வர்ஸ் அந்த ஜாப் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடும். அவ்வளவுதான். I repeat it again. You master, you write a script, you push that. புஷ் பண்றப்போ ஒரு ஹோஸ்ட் நேம் வச்சு நீங்க டார்கெட் பண்ணுவீங்க. எந்த ஹோஸ்ட் நேம் மேட்ச் ஆகுதோ அந்த சர்வர்ல அந்த ஜாப் எக்ஸிக்யூட் ஆகும். ரிமைனிங் சர்வர்ஸ்ல எல்லாம் வந்து அந்த ஜாப் வந்து ரிஜெக்டட். That's it. So whatever we saw till now, I'm going to show you in practical how to do this master slave setup. The master slave setups வந்து ஏகப்பட்ட மெத்தடாலஜில நம்ம பண்ணலாம். இருக்கிற எல்லா அவைலபிலிட்டியும் நம்ம அச்சீவ் பண்ணி பார்ப்போம். So you have a clear understanding on that. இது லாஸ்ட் என்னன்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்சி. Platform dependency in the sense, suppose if I have a master, my master is Linux. Okay. எனக்கு என் ஆர்கனைசேஷன்ல இன்னொரு 100 சர்வர் இருக்கு. ஒரு அந்த 100 சர்வர்ல 20 லினக்ஸ் மிஷின்ஸ் இருக்கு, 20 உபுண்டு மிஷின்ஸ் இருக்கு, 20 விண்டோஸ் மிஷின்ஸ் இருக்கு. சோ இது எல்லாமே இந்த சிங்கிள் மாஸ்டர் கூட கனெக்ட் பண்ண முடியுமா, ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கூட கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி எஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓஎஸ் இருக்கக்கூடிய மிஷின்ஸை ஒரு லினக்ஸ் மிஷின் கூட நீங்க கனெக்ட் பண்ணலாம். பட் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே வந்து விண்டோஸ் மிஷின் வந்து மாஸ்டரா இருக்கவே முடியாது. ஒரு விண்டோஸ் மிஷின் உங்க ஆர்கனைசேஷன்ல இருந்ததுன்னா அதை ஸ்லேவா மட்டும்தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். அந்த விண்டோஸ்க்கு ஒரு லினக்ஸ் மிஷினோ ஒரு உபுண்டு மிஷினோ தான் மாஸ்டரா இருப்பாங்க. ஆன்சிபிள் இதே ரூல் தான், சால்ட்ஸ்டாக்லயும் இதே ரூல் தான், நோ சேஞ்சஸ். Okay. So next we'll start seeing in practical. I'll teach you how to set up this master slave setup. So it's in 4 simple steps we can complete it. Step number 1, create a EC2 machine, first EC2 machine, and install master configuration on it. Step number 2, create second EC2 machine and install child related settings on it. Step number 3, இங்க நம்ம ஏஜென்ட் பேஸ்ட் பண்ண போறோம். சோ ஏஜென்ட் பேஸ்ட் செட்டப் பண்ணனும்னா யாரோட ஐபி யாருக்கு தரணும்? Master's IP to child. I'll take the master IP and enter in my child machine. This is the next step. Last step 4 is authenticate. From your master, you need to authenticate. Yes, he is my trusted child. ஏன்னா ஹோஸ்ட் நேம் தெரிஞ்ச எல்லாராலையும் வந்து என் மாஸ்டருக்குள்ள லிசன் பண்ண முடியுமா அப்படின்னு அன்செக்யூர்ட். மாஸ்டர் ஒரு தடவை அத்தான்டிகேட் பண்ணணும். இவன் என்கிட்ட ட்ரஸ்டடா இருக்கலாம், நான் இவனை நம்புறேன், இவனை நான் இனிமே கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்றத அக்செப்ட் பண்றதுதான் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் நம்ம 2 வகையில பண்ணலாம். bootstrap method installation I can do, else if I want I can do repository methods of installation. So in both the methodology I can achieve all these 4 steps. I'll teach you both types of installation, bootstrap and repo. ஸோ நாளைக்கே நீங்க எந்த வகையான ஆர்கனைசேஷன்ஸ் போனாலோ சில ஆர்கனைசேஷன்ல bootstrap மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாம், சில ஆர்கனைசேஷன்ல ரெபாசிட்டரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ யூ ஆர் ஸ்டில் கம்ஃபர்டபுள் ஆன் போத் தி ஸ்டெப்ஸ். So as a step number 1, let me create missions. What I will do is I'll create missions in different platforms so we can understand how we can connect with the different platform. As I said, for Linux master இருந்ததுனா எனக்கு different Ubuntu, Windows, Linux எப்படி வேணாலும் நான் child missions connect பண்ணிக்கலாம். So first I'm creating 2 Ubuntu missions here. Done. So simply I'm naming this as master.
But in the settings na panala, for my easy understanding, I'm just specifying this as master. Ubuntu minion 1. Done. So step number 1, create a master machine. So I have a master machine ready over here. So I log into this machine and do bootstrap installation. இதுக்கப்புறம் வரக்கூடிய serversல I'll teach you how to do the repository kind of installation. So just log into this machine using the public IP. I hope you all know how to create a machine or how to log into the server. So I'm just quickly doing these steps. Let me change the appearance. Done. So a master machine and a white color la vechikren, slave machines la will keep in black color, so you have a difference. So now I logged into the first server. So I'm gonna do master installation on this machine using bootstrap methodology. The installation is very easy. You need to copy the bootstrap file and you need to run the file. That's it. So I have a documentation over here with all the files or all the links, all the repository details. You can make use of this. So as I told from the beginning, நீங்க மேனுவலா போய் SaltStack வெப்சைட் போய் வியூ பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அவ்வளவு கிளியரா இருக்காது. So make use of my documents. You have the best examples, best methodologies in my document. Just type this command. So what I'm doing is I'm using something called the curl. You can use curl or duplicate, any command will work. And I'm hitting a browser. HTTPS நடிச்சாலே நான் browser ஒன்னு ஹிட் பண்றேன். So SaltStack ஓட bootstrap packages வந்து நான் இப்போ லிசன் பண்ணி என் சர்வருக்குள்ள ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். ஃபைலோட நேம் என்னன்னா install_salt ன்னு ஒரு பேரு. நீங்க உங்க பேர் கூட கொடுத்துக்கலாம். ஆனா எக்ஸ்டென்ஷன் மட்டும் .sh ன்னு முடியணும். ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபைல்னு முடியணும். ஏன்னா லினக்ஸ்க்கு வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபைல்னா தான் என்னன்னு தெரியும். exe ஃபைல் போட்டீங்கன்னா லினக்ஸ்க்கு புரியாது. So I'm hitting a browser, I'm copying the content and I'm creating a file. So இப்போ என் கரண்ட் பாத்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். இந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்னா இந்த வெப்சைட்ல இருக்க கண்டென்ட் எல்லாமே இருக்கு. curl is a shortcut to use. இல்லனா இந்த browser hit நீங்க வந்து browser வழியா ஹிட் பண்ணி உங்க லோக்கல் மிஷின்ல ஃபர்ஸ்ட் அந்த பேக்கேஜை காப்பி பண்ணிட்டு Windows CP மூலமா கூட உங்க சர்வர்ல நீங்க டிரான்ஸ்மிட் பண்ணலாம். It's a long process. It will take you some 5 to 10 minutes. Instead of that, you can simply use this curl or duplicate command and get the data. Okay, Muhil says my voice is breaking sometimes. All of you, do you have the same issues? If yes, I'll just try. No, Shravanth. Maybe Muhil மட்டும் work அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். No. Muhil, just ஒரே ஒரு தடவை நீங்க வந்து லாக் அவுட் பண்ணிட்டு மேபி லாகின் பண்ண ட்ரை பண்ணுங்க. இஃப் என் சைடுல இருந்து இருந்ததுன்னா நான் வேற ஏதாவது நெட்வொர்க் சூஸ் பண்றேன். Thanks. Bootstrap. So now, yeah, sorry. Yeah, bootstrap என்னது? Bootstrap இது வந்து நீங்க bootstrap மெத்தடாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா உங்க என்ன டைப் ஆஃப் சர்வர் பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுக்கான உங்க சிஸ்டம் கர்னலோட பெஸ்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் மெத்தட் என்னன்றத அவனே அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் டிபெண்டன்சிஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுவோம். when you use bootstrap, it understand what kernel you are using, ubuntu or linux என்ன யூஸ் பண்றீங்களோ அதுக்கு என்னென்னலாம் பேக்கேஜஸ் உங்க சிஸ்டம் பூட் என்னென்னலாம் இருக்கோ அதுக்கு ரிலேவென்ட்டான பேக்கேஜஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுவோம். Okay. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் ரெபாசிட்டரி. ரெபாசிட்டரி மெத்தட்ல என்னன்னா ஒரு லாக்கர் மாதிரி எல்லாமே அதுக்குள்ள அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க அதுல இருந்து எடுத்துப்பீங்க. ஓகேங்களா? So first இந்த bootstrap காட்டுறேன். bootstrap in the sense just you copied the file and you have it. Now you will run this. That's it. So உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் மிஷினோ அதுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் தேவைன்ற எல்லாமே சர்வர் நம்ம அதல -o எதை மீன் பண்றோம்? I'm just creating a file over here. Okay, fine. Suppose இந்த பாத்ல எனக்கு இந்த ஃபைல் இதுக்கு முன்னாடி இல்லவே இல்ல. ஓகேங்களா? சோ நான் இந்த சின்டாக்ஸ் மூலமா தான் இங்க ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணிட்டு இந்த URL என்னென்னலாம் கண்டென்ட் இருக்கோ அது இந்த ஃபைலுக்குள்ள ஃபைல் கிரியேட் அதுக்குள்ள காப்பி ஆக சொல்றேன். அவ்வளவுதான். Okay, fine. So இப்போ இன்ஸ்டால்
salt.shங்கிற ஃபைல் வந்து பூட்ஸ்ட்ராப்ல போய் ஸ்டோர் ஆயிடுமா இல்ல லைக் இல்ல இல்ல, நீங்க இருக்கக்கூடிய கரண்ட் பாத், நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த பாத்ல வந்து அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். நான் இப்போ ரூட் கீழ இருக்கேன், டிஃபால்ட் ஹோம் டைரக்டரி கீழ இருக்கேன், அங்க எனக்கு இந்த ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஃபைலுக்குள்ள தான் என்ன இருக்கும்னா பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆன மெத்தடாலஜி எல்லாமே இந்த ஃபைலுக்குள்ள இருக்கு. நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணா மட்டும் போதும். Can you see this? The script name, script version, everything. ஒரு exe ஃபைல் தான். நம்ம விண்டோஸ்ல exe ஃபைல் யூஸ் பண்றது பதிலா இங்க ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபைல் யூஸ் பண்றோம். exe ஃபைல் நம்ம ரன் பண்ண உடனே எனக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே பேக்ரவுண்ட்ல போய் இன்ஸ்டால் ஆகும். கரெக்ட்டா? அதே மாதிரி இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபைல் நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே எனக்கு இந்த SaltStack தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே பேக்ரவுண்ட்ல போய் இன்ஸ்டால். ஓகே, அது பேக்ரவுண்ட்ல இன்ஸ்டால் ஆகும்னு சொல்றது பூட்ஸ்ட்ராப்லயே போய் இன்ஸ்டால் ஆயிடுமா இல்ல லைக் வேறவர் உங்களோட சிஸ்டம் பூட் மெக்கானிசம்ல போய் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். ஓகே ஓகே Okay, so first I use கல்ல எல் -1 கொடுத்துறோம் இல்லையா? எல். ஓகே, இதுல -L -Oங்கிறது என்ன சார்? as I told, see, I'll just show you. See, Linux curl command is used to download or upload data to a server via any supported mechanism. ஓகேங்களா? நான் ஒரு லிங்க் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். அதனால தான் நான் curl -L ன்னு ஸ்பெசிஃபை பண்ணி நான் என்ன லிங்கை கொடுத்துருக்கனோ அந்த லிங்கை நான் ஹிட் பண்ணலாம். இல்லனா நீங்க இந்த URL, இது ஆக்சுவலா எனக்கு பாத்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் SaltStack-ஓட அபிஷியல் வெப்சைட்டோட URL. இந்த வெப்சைட்ல தான் எனக்கு பூட்ஸ்ட்ராப்போட பேக்கேஜஸ் வச்சிருக்கான். நீங்க அது உங்க ப்ரௌசர்ல போட்டு ஹிட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். இது உங்க லோக்கல்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு லோக்கல்ல இருந்து கூட நீங்க உங்க ரிமோட்டுக்கு புஷ் பண்ணிக்கலாம் WinSCP மூலமா. ஆனா அப்படி பண்ணாம இந்த curl மூலமா இந்த லிங்கை நான் ஹிட் பண்ணி இங்க இருக்க டேட்டா எல்லாம் இங்க ஒரு ஃபைல நான் புது ஃபைல கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நான் டேட்டாவை காப்பி பண்றேன். அவ்வளவுதான். ஒரு சின்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபைன். wget சொல்றாங்க. Yeah, wget also works in the same mechanism. wget கூட நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா network downloader which is used to download files from the server or the internet. So இந்த இடத்துல நீங்க curl wget நீங்க கொடுக்கறப்போ அந்த particular packages வந்து நீங்க காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நீங்க சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்க டெஸ்டினேஷன் மிஷின் எங்கவோ அங்க உங்க ஆக்சுவல் டேட்டா காப்பி ஆயிடும். wget ஸ்பேஸ் உங்க browserல இருக்க எந்த டேட்டா நீங்க ஃபெட்ச் பண்ணனும்னு நினைக்கிறீங்க. For example, இங்கே ஒரு wget நான் யூஸ் பண்ணிருக்கேன். Elastic search. Okay. If you see, இது ஒரு வெப்சைட் URL தான். சோ இங்க ஒரு zip packages கிடைக்குது. சோ எனக்கு எங்கன்னா ஒரு வெப்சைட்ல இருக்கிற இந்த பாத்ல வந்து ஒரு zip ஃபைல் இருக்கு. இந்த பாத்துக்குள்ள நீங்க போய் பார்க்கலாம். இந்த பர்టిక్యులர் பாத்ல எனக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு இந்த பர்టిక్యులர் வெப்சைட்ஸ்ல. சோ இந்த இடத்துல இந்த எனக்கு இந்த பர்టిక్యులர் ஃபைல் வேணும், இந்த டாக்குமெண்ட்ல இருக்க இந்த ஃபைல் எனக்கு வேணும்ன்றப்போ நீங்க இந்த wget கமாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ wget followed by the enter URL நீங்க கொடுத்தீங்கன்னா எந்த சர்வர்ல நீங்க காப்பி பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த சர்வர்ல you get that particular package like this. You do not have to download it to local, again use WinSCP and manually get it. Instead of that, அப்படியே நீங்க வந்து இருக்கிற லினக்ஸ் மிஷின்ல இருந்தே உங்க browser ரீட் பண்ணி டேட்டாவை கேப்சர் பண்றதுக்கு இந்த curl wget எந்த ஒரு ஷார்ட்கட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Got it? Yes, bro. Thank you. Now I just copied the package from the browser. I need to run it. அவ்வளவுதான். எப்படி ரன் பண்றதுன்னா it's a shell scripting file. When you are as root user sudo தேவையில்லை, but giving sudo is always a best practice. நீங்க ரூட்டா இருக்கிறப்போ sudo தேவைப்படாது, பட் sudo கொடுத்தாலும் தப்பு இல்லை. sudo sh நான் ஏன் சொல்றேன்னா நான் ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் ஃபைலை ரன் பண்ண போறேன். .sh ன்னு எண்டாச்சுன்னா it is a shell scripting file. .py ன்னு எண்டாச்சுன்னா it is a python file. .tar ன்னு எண்டாச்சுன்னா it is a tar file. .zip ன்னு எண்டாச்சுன்னா it is zip file. .zip ன்னு இருந்ததுன்னா நீங்க unzip பண்ணுவீங்க. .sh ன்னு இருந்ததுன்னா ஷெல் ஃபைலை நீங்க ரன் பண்ணுவீங்க. .py ன்னு இருந்தாலும் it's a python ஃபைலை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஆனா .exe ஃபார்மேட்ல வந்து நீங்க லினக்ஸ் குள்ள போட முடியாது. போட்டாலும் லினக்ஸ்க்கு அது தெரியாது. பேட் ஃபார்மேட்னு வந்து அது எக்ஸிக்யூட்டே ஆகாது. சோ லினக்ஸ்க்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வகையில ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நீங்க வந்து பேக்கேஜை வந்து சர்வர்க்குள்ள கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் sudo sh I'm going to run a shell scripting file.
and I need to specify the file name what I gonna run. கூட ரெண்டு பேராமீட்டரும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். -p ன்னு ஒரு பேராமீட்டர், -m ன்னு ஒரு பேராமீட்டர். எதுக்கா ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்றேன்னா -p is for dependence with packages. சால்ட்டுக்கு என்னென்னலாம் டிபெண்டன்சிஸ் தேவையோ அதையும் நீ இன்ஸ்டால் பண்ணிக்கன்னு சொல்றது தான் டிபெண்டன்சிஸ். பேசிக்கா வந்து சால்ட்டுக்கு என்ன டிபெண்டன்சிஸ்னா பைத்தான். ஸோ இப்போ அப்டேட்டட் பைத்தான் வெர்ஷன் இல்ல, உன் அப்டேட்டட் பைத்தான் வெர்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கன்னு சொல்றதுக்கு இந்த p represents pip packages, all the dependencies will get installed. m is very easy. நான் இந்த சர்வர்ல என்ன இன்ஸ்டால் பண்ண போறேன், மாஸ்டர். ஸோ -m ன்னு கொடுத்தனா மாஸ்டர் கான்ஃபிகரேஷன் இன்ஸ்டால் ஆகும். -m இல்லாம கொடுத்தனா வெறும் மினியன், அதாவது என் சைல்டு கான்ஃபிகரேஷன் மட்டும் சர்வர்ல இன்ஸ்டால் ஆகும். So step number 1, I need to create a machine. I need to install master configuration on it. So I'm going to give -m as per we discussed in this document. Create one EC2 machine and install master configuration on it. So I created a EC2 machine and I'm installing master configuration on it. That's it. So இதுதான் நான் சொன்ன அந்த background. அந்த event bus 0MQ இது எல்லாமே நீங்க இப்ப செக் பண்ணீங்கன்னா உங்க பேக்ரவுண்ட்ல எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டே வரும். The event bus 0MQ 4505 4506. If you cleanly watch in the background, you can clearly see here the ZMQ is passing 0MQ. All these things is in a single package. First salted இப்ப latest version வந்து version 8 வரைக்கும் போறோம். ஆனா initial version 2011ல வந்தப்போ இந்த பஸ் enable பண்றது, ZMQ enable பண்றதுலாம் மேனுவலா இருந்த ஒரு ஆக்டிவிட்டி. ஆனா இப்ப போக 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 கிளையண்ட்டுக்கு ஈஸியா இருக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் பேக்கேஜ்ல பண்டில் பண்ணி கொடுத்துட்டான். நம்ம பண்ண அதிகபட்சமான ஆக்ஷனே என்னன்னா பேக்கேஜை சர்வர்ல காப்பி பண்ணோம், அந்த பேக்கேஜை ரன் பண்ணோம், அவ்வளவுதான். ஸோ சால்ட் மாஸ்டர் ரிலேட்டட் செட்டிங் வில் கெட் இன்ஸ்டால்ட் இன் திஸ் மிஷின். ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு செக் பண்றதுக்கு, மாஸ்டர் செட்டிங் இன்ஸ்டால் ஆயிடுச்சான்றது செக் பண்றதுக்கு எனக்கு நிறைய கமாண்ட் இருக்கு. sudo service salt master status to check the master status. இல்லனா ps-ef pipeline grep master, any command you can use. So when I type this first command, it shows me my master is active and up and running. So எப்பயாவது நீங்க மாஸ்டர்ல இருந்து எக்ஸிட் பண்ற ட்ரை பண்றப்போ உங்களுக்கு மாஸ்டர்ல இருந்து புஷ் பண்ண முடியல, ஏதாவது ஃபெயில் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் L1 லெவல் ஆஃப் ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி இருக்குன்னா மாஸ்டர் அப்ல இருக்கான்றதை நீங்க செக் பண்ணிக்கணும். ஏதாவது ரீசன்ல டவுன் ஆச்சுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் தி ஸ்டேட்டஸ் ஸ்டார்ட் ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்டாப்போ ஸ்டார்ட் ஆகும். டவுன் ஆயிடுச்சுன்னா ஸ்டேட்டஸ்ல இடத்துல ஸ்டார்ட்னு ட்ரை பண்ணீங்கன்னா உங்க மாஸ்டர் திரும்ப அப் ஆயிடும், அவ்வளவுதான். இல்லைன்னா ps-ef பைப்லைன் grep இது எல்லாமே உங்க லினக்ஸ் செஷன் அப்போ சொல்லியிருப்பாங்க. ப்ராசஸை grep பண்றதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோன்றது. else finally I can use something called as netstat. netstat எதுக்காக யூஸ் ஆகும்னா எனக்கு லினக்ஸ் மிஷின்ல ஆக்டிவ் TCP போர்ட்ஸ் பர்டிகுலரா பாக்குறதுக்கு. எதுக்காக இந்த netstat கமாண்ட் நான் போட்டிருக்கேன்னா சால்ட் மாஸ்டர் எனேபிள் ஆச்சுன்னா அந்த சர்வர்ல என்ன ஆகும்னு சொன்னேன், 4505 4506 ரெண்டு போர்ட் எனேபிள் ஆகும்னு சொன்னேன், கரெக்டா? இப்ப நல்லா வாட்ச் பண்ணுங்க, 4505 4506 ரெண்டு போர்ட் எனக்கு எனேபிள் ஆயிருக்கு. இதுவே சால்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரெண்டு போர்ட்டுமே இந்த சர்வர்ல எனேபிள் ஆயிருக்காது. பட் ஆஃப்டர் தட் இஃப் ஐம் செக்கிங் இட் இஸ் எனேபிள் பிகாஸ் மாஸ்டர் இஸ் ரன்னிங். மாஸ்டர் நீட்ஸ் these two ports to do the push and pull activity. So everything is good right now in the server. I'll type history. You can see whatever action I did till now. If you have any doubts, you can ask me. So from the SaltStack install பண்றதுக்கு do we need to have any concern on the instance type of the master server? No, minimal level of instance is enough. But if you take in a real-time perspective, they will not go for multi-master. So always they will make sure the master is in a highly secure and highly available zone. So at least ஒரு T3 dot medium levelல இருக்கிற ஒரு சர்வர் தான் வந்து அதிகபட்சமா மாஸ்டர் கிரியேட் பண்ணுவோம். Okay. So is there any prerequisites? Only prerequisite is Python. For Ansible or SaltStack, you need Python. That's a base prerequisite. Python இருந்தாதான் உங்களுக்கு இந்த டூல் செட்டப் பண்ண முடியும். Why? Because இதுல நீங்க யூஸ் பண்ற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ரெண்டுத்துலயுமே வந்து YAML. ஸோ YAMLன்ற ஒரு சின்டெக்ஸை நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களுக்கு பைத்தான்ன்ற ஒன்று டெஃபினட்டா தேவை. குட். All of you clear? Any doubts? Yes. Super.
Now my step number 1 is done. Let me go to the step number 2, which is nothing but create a second EC2 machine and install child related settings. So in the second EC2 machine already நான் create பண்ணிருக்கேன். இதுல login பண்ணி child related settings லாம் இதுல enable பண்ணுங்க. As I promised, I'll keep my master machine in white color and the slave machines in black color, so we'll have a difference. Okay, sorry guys, I think a network interruption, bad network. Okay, I have fresh server over here. So here, use the same thing, whatever you did in your first mission. So in the first mission, நீங்க என்ன பண்ணீங்க? Just copy this. Done. Then இதை run பண்ணணும். எப்படி sudo sh the file name கொடுத்து -p ன்ற ஒரு parameter. -name கொடுக்கலாமா? Font size increase பண்ணுங்க. Yeah, font size increase பண்றேன். -name கொடுக்கலாமா? கொடுக்கூடாது. இது child. Super. So எனக்கு child மட்டும் வேணும்ன்றதுனால நான் இங்க -m கொடுக்க போறது. Just with -p. That's it. So minion related settingsலாம் இதுல install ஆயிடும். Done. Next step number 3. Master IP எடுத்துட்டு வந்து childல add பண்ணணும். எப்படி அதை add பண்றது? Master machineக்கு login பண்ணுங்க. Master machineல host name ன்னு type பண்ணுங்க. So you'll get the master machine IP. Copy this and go to your child. So white color machine is the master and this black guy over here is the child. So take the IP from your master machine and over child server குள்ள வந்து default configuration file. Salt or default configuration files la enga irukona etc salt. So if anyone asks interview la yaravadhu default path salt or default configuration path enna nu ketanga etc salt. So if installation ku appuram etc salt என்ற ஒரு path enable ஆகும் etc/etc/salt ன்ற அந்த path கீழ உங்களுக்கு salt related ஆன எல்லா configuration filesமே உங்களுக்கு available இருக்கும். அதுல minion என்ற ஒரு particular file நீங்க ஓபன் பண்ணி உங்க master IP அங்க நீங்க enter பண்ண போறீங்க. Okay, so once this installation is done, I'll just open the file. Done. So vi etc salt on the path minion என்றது file name. இதுதான் default configuration file. இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். etc salt என்ற பாத்தும் இந்த minion என்ற configuration file. இந்த ஃபைலுக்குள்ள போயிட்டு ஃபைல்ல எல்லாமே ஆல்ரெடி வந்து அவைலபிளா இருக்கும். YAML ஃபார்மேட்ல அவைலபிளா இருக்கும். நீங்க புதுசா ஏதோ டைப் பண்றதுக்கோ சின்டாக்ஸ் டிரைவ் பண்றதுக்கோ அவசியம் கிடையாது. ஜஸ்ட் எங்க ஆட் பண்ணணும்ன்றதை எக்ஸாக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா set the location of salt master னு கேட்டிருக்கான். சோ இந்த இடத்துல make sure you are uncommenting this line first. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா uncomment பண்ணாமயே master IP ஆட் பண்ண ட்ரை பண்ணி எனக்கு கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ் ஆகலன்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் திங் எப்பவுமே இந்த மாதிரி கமெண்ட் ஆயிட்டு இருந்ததுன்னா இட் ரெப்ரசன்ட் தட் லைன் should not execute. So execute ஆகுனா முதல்ல அதை uncomment பண்ணுங்க, then only it will execute. Then as இவனோட default configuration file YAML ஃபார்மேட்ல தான் இருக்கும். YAML ஓட பேஸ் சின்டாக்ஸ் என்னன்னா key value. ஒரு கீக்கு ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணிப்போம். இல்ல மல்டிபிள் வேல்யூஸ் கூட அசைன் பண்ணலாம். ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். கரெக்டா எக்ஸாக்ட்டா ஒன் ஸ்பேஸ் இங்க இருக்கணும். இந்த ஸ்பேஸ் நீங்க கொடுக்கலனாலும் உங்களுக்கு வந்து ஃபெடரேஷன் நடக்காது. So make sure you are uncommenting this and make sure you are exactly giving one space over here. That's it. எந்த வித பெரிய ஆக்டிவிட்டியும் கிடையாது. மல்டி மாஸ்டர் யூஸ் பண்ணும்போது எப்படி ஐபி கொடுக்கும்? I'll teach you. மல்டி மாஸ்டரோட செட்டப் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நம்ம டிஃபரெண்ட் இன்னர் மாஸ்டர் கிரியேட் பண்றப்போ நான் அதை உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். So last fourth step என்ன சொன்னேன்? மாஸ்டர் ஐபி சைல்ட்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மாஸ்டர் அத்தான்டிகேட் பண்ணணும்னு சொன்னேன். அத்தான்டிகேட் பண்றதுக்கு உங்க மாஸ்டர் சர்வர்ல போயிட்டு salt keyன்ற ஒரு கமாண்ட் நீங்க டைப் பண்ணணும்.
பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 கீ தெரியும். அக்செப்டட், டினைட், அன்அக்செப்டட், ரிஜெக்டட். இப்போ எனக்கு ஒரு ஐபி வந்து அன்அக்செப்டட் கீ கீழே தெரியுது. நான் என் சைல்டு மிஷின்ல போய் ஹோஸ்ட் நேம் டைப் பண்றேன். 172.31.81.13 தெரியுது. இங்க பாருங்க 172.31.81.13. I can see the same IP over here. So என்ன இருக்கு? என்னோட சைல்ட்ல இருந்து என் மாஸ்டருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. ஆனா அந்த ரிக்வெஸ்ட் வந்து அன்அக்செப்டட் கீஸ்ல இருக்கு. இந்த சைல்டு கேட்டிருக்கான், நான் இனிமே நீ சொல்றதை கேட்கிறேன், என்ன உன் கீழே எடுத்துக்கோன்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ இவனை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணணும். அகைன் அதே கமாண்ட் தான், சால்ட் கீ கூட ஸ்மால் ஏ ஃபார் அக்செப்ட் அண்ட் whom you want to accept அந்த ஐபி. அவ்வளவுதான். இப்போ நீங்க திரும்ப அதே சால்ட் கீ கமாண்டை ரன் பண்ணி ட்ரை பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி அன்அக்செப்டட் கீல இருந்த ஒருத்தன் இப்போ அக்செப்டட் கீல வந்துட்டு. ஸோ நவ் ஃப்ரம் நவ் இந்த சர்வர்ல என்ன ஆக்ஷன் நீங்க பண்ணனாலும், ஏதாவது டிப்ளாய்மெண்ட் பண்ணாலும், ஏதாவது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாலும், ஏதாவது ப்ராசஸ் கில் பண்ணனாலும், ஏதாவது ஃபைல் ஸ்டார்ட் பண்ணாலும், ஏதாவது லினக்ஸ் கமாண்ட் நீங்க ரன் பண்ணனாலும் from your master you can execute. Everything can be done from your master. So this is how you do the bootstrap method. If you are clear on this, I'll go with the next type of method in another different server. Linux and Windows la நம்ம போய் பார்க்கலாம். But before going there, இது வரைக்கும் எல்லாருக்கும் clear-ஆ? ஏதாவது doubts? I have a doubt. Yeah, good. So as you said, like we are adding the IP of the child to the master to the child. So that is okay, fine. But நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு பெரிய என்வாயர்மெண்டா இருக்கு, அங்க நான் SaltStack வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, ஸோ அகெயின் லைக் ஈச் அண்ட் எவ்ரி சர்வர்ல லாகின் பண்ணி நான் மாஸ்டரோட ஐபியை போடுறதுக்கு பதிலா இஸ் தேர் எனி ஆட்டோமேட்டட் வே டு புஷ் தட் லைக் த்ரூ புஷ் மெக்கானிசம் ஆர் மேனுவலா தான் பண்ணி நீங்க சர்வர்ஸ் ஆட்டோமேட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு டெராஃபார்ம்ன்ற ஒரு டூல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ டெராஃபார்ம் மூலமா நீங்க ஆட்டோமேட் பண்ணி எல்லா ஹோஸ்ட் ஐபிசி நீங்க ஆட் பண்ணலாம். இல்லனா ஏடபிள்யூஎஸ்ல யூசர் டேட்டா மூலமாவும் நீங்க பாஸ் பண்ணலாம். பட் ஆட்டோமேட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்றதுக்கு நான் இதை சொல்றேன். பட் செகண்டரி சினாரி என்னன்னா, இது எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய ஒன் டைம் ஆக்டிவிட்டி. நான் என்கிட்ட 100 மிஷின்ஸ் இருக்குன்னா நான் டெய்லி உட்காந்து 100 மிஷின்ஸ் இந்த கான்ஃபிகரேஷன் பண்ண போறேன். என் ப்ராஜெக்ட் வரப்போ இனிஷியல் செட்டப்ல நான் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் நான் என் ப்ராஜெக்ட் செட்டப் பண்றேன்னா அந்த 1 வீக்கோ 2 டேஸோ நீங்க செட்டப் பண்ணுவீங்க. ஸ்டில் ரிமைனிங் 5 இயர்ஸ் நான் நெக்ஸ்ட் இயர் இதே டைமுக்கு வந்து இதை நான் என் சைல்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த மாசத்துல இருந்து அந்த சைல்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ திஸ் ஒன் டைம் ஆக்டிவிட்டி. பட் ஸ்டில் இதை ஆட்டோமேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்லயே வந்து யூசர் டேட்டா மூலியமாவும் பண்ணலாம், இல்ல டெராஃபார்ம்லயும் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் நீங்க புஷ் பண்ணலாம். இதுல புஷ் மெக்கானிசம்ல வந்து ஒன்னு சொன்னீங்கல்ல, நான் மாஸ்டர் சர்வர்ல வந்து ஸ்லேவ்ஸோட ஐபிஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அது உங்களுக்கு அகைன் மேனுவல் ஆக்டிவிட்டி தானே. எல்லா ஸ்லேவ் ஐபி நீங்க கலெக்ட் பண்ணி எடுத்து போடணும். ஓகே ஓகே. And Muhil, this is open source. Ansible is also open source, but fully open source கிடையாது. அதாவது சில பேக்கேஜஸ் வந்து சில பர்டிகுலர் மிஷின்ஸ்க்கு தான் ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்கான். நிறைய கமாண்ட்ஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. I can say like 20% it is open source. For testing purpose or studying purpose எவ்வளவு தேவையோ அது வரைக்கும் ஓப்பன் சோர்ஸ் ஆக்கி வச்சிருக்கான். But it's not fully open source. And whenever you're asking question, don't ping me privately, ping to everyone. So questions என்னன்னு மத்தவங்களுக்கும் தெரியும், and they will also get the knowledge. So Muhil was asking whether it's open source. It's open source, but not fully. That's it. You still have to pay and use if you go for the entrepreneurs version. Entrepreneurs version போறதுனால என்ன அட்வான்டேஜ்னா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு கன்சோலே தரும். AWS கன்சோல் மாதிரி சால்ட் கன்சோல்னு எனக்கு ஓபன் பண்ணி தரும். ஆன்சபிள்லயும் உங்களுக்கு வந்து ஆன்சபிள் டவர்னு ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு பெய்டு வெர்ஷன் தான். இது எல்லாமே நீங்க வச்சு என்ன பண்ணலாம்னா இன்னும் ஈஸியா உங்க சர்வர்ஸை மேனேஜ் பண்ணலாம். பட் தட் இஸ் நாட் இன் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஈஸி ஆக்குறதுக்கு அவன் என்டர்பிரைஸ் வெர்ஷன்ஸ்ல நீ பே பண்ணா மட்டும்தான் நான் தருவேன்றதை சொல்றேன். இப்போ கிளைண்ட்லாம் பே பண்ணி பெய்ட் வெர்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. நம்ம அந்த மாதிரி டாபிக்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வர்க் வித் 4 கம்பெனிஸ். 3 பேங்கிங் டொமைன்ஸ்ல வர்க் பண்ணியிருக்கேன், ஒரு ஹெல்த் கேர்ல வர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்லணும்னா பேங்கிங் டொமைன்ஸ்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் பே பண்ணி யூஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. ரிமைனிங் கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட்டை கட் பண்றதுக்கு டெவாப்ஸ் பண்ற ரீசன் என்னன்னா ஃபாஸ்டர் சர்வீஸ் டெலிவரியில பெட்டர் காஸ்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் தரத்துக்கு தான். ஸோ மோஸ்டா ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் செக்யூர்டான டூல்ஸை சூஸ் பண்றது தான் கிளைண்டோட பெர்ஸ்பெக்டிவ். அது இல்லாம எனக்கு பிசினஸ் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்றப்போ காஸ்ட்டை பத்தி அவங்க வரி பண்ண மாட்டாங்க. ஓகே.
அது அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் இப்ப நம்ம கவர் பண்ணுவோமா? அதுல அந்த அளவுக்கு என்னென்ன போறது இல்ல. டேட்டா இருக்கு, எப்படி எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்றத நான் உங்களுக்கு கிளியர் பிக்சர் கொடுத்துறேன். உங்களுக்கு ரியல் Okay. டைம்ல யூஸ் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே. Then, okay, let me go to this side. Someone unmuted, you want to ask me something? ஹோஸ்ட் நேம் ஐபி அட்ரஸ் ரெண்டுமே கொடுக்கலாமா இல்ல ஹோஸ்ட் நேம் மட்டும் தான் கொடுக்கணுமா? ஹோஸ்ட் நேம்ன்ற வர்றது தான் உங்க ஐபி அட்ரஸ். ஹோஸ்ட் நேம் வேற, உங்க ஐபி அட்ரஸ் வேற கிடையாது. ஹோஸ்ட் நேம் அடிக்கிறப்ப நீங்க என்ன வருதோ அதுதான் உங்க சர்வரோட ஆக்சுவல் ஐபி. உங்க மிஷினை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஹோஸ்ட் நேம் இடத்துல எங்க லிஸ்ட் ஆகுதோ செக் பண்ணீங்கன்னா உங்க பிரைவேட் ஐபி கீழே இருக்கும். ஓகேங்களா? ஹோஸ்ட் நேம் இடத்துல லிஸ்ட் ஆகுது நீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா உங்க சர்வரோட பிரைவேட் ஐபி தான் உங்களுக்கு காட்டும். பிரைவேட் ஐபி ஆட் பண்றதுனால என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, பப்ளிக் ஐபி வந்து டைனமிக்கா இருக்கும், நீங்க ரீபூட் பண்ணா மாறிடும். ஓகே. பட் பிரைவேட் ஐபி வந்து ஸ்டாட்டிக், எத்தனை தடவை ரீபூட் பண்ணாலும் அதே ஐபி தான். ஸோ ஹோஸ்ட் நேம் நடிக்கிறப்ப எனக்கு லிஸ்ட் ஆகுது வந்து என்னோட பிரைவேட் ஐபி. ஸோ இட் வில் நாட் சேஞ்ச். Okay, next I have a Linux machine and Windows machine also to show you cross platform நம்மளுக்கு சப்போர்ட் ஆகுன்றதுக்காக இந்த டிஃபரெண்ட் மிஷின் எடுத்திருக்கேன். இப்போ இங்க இருக்கக்கூடிய மிஷின்ஸ்ல நம்ம செகண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்டலேஷன் பார்க்கலாம், அதாவது ரெபாசிட்டரி டைப் ஆஃப் இன்ஸ்டலேஷன். So let me log into this Linux machine. Just change the settings to yes. Done.
So go back to my document. The first was bootstrap. இப்போ நம்ம என்ன வச்சிருக்கோம்னா repository setup எப்படி பண்றது. So இங்க கீழ இருக்கிறது எல்லாமே repository URLs தான். So இது நான் டைரக்ட்டா வந்து நான் browser கூட ஹிட் பண்ணலாம் to view the SaltStack official document website. So இப்போ நம்ம எந்த பேஜ்ல லேண்ட் ஆயிருக்கோம்னா SaltStack ஓட டிஃபால்ட் ப்ராஜெக்ட் repository பேக்கேஜ் இருக்கக்கூடிய இடம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது bootstrap தான். So bootstrap பத்தி என்ன சொல்றானா solve bootstrap is a shell script that detects the target platform and select the best installation method. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் 2 சர்வர்ஸ் பண்ணோம். அது இல்லாம ரெபாசிட்டரி வேணும்னா எந்த பர்టిక్యులர் ரெபாசிட்டரி சர்வரோ அதை நீங்க செலக்ட் பண்ணணும். டெபியன்னா டெபியன், ரெட் ஹாட்னா ரெட் ஹாட் மிஷின், உபுண்டுனா உபுண்டு மிஷின், சூசினா சூசி, ஃபெடோரானா ஃபெடோரோ, விண்டோஸ், மேக் ஓஎஸ். So I created a Red Hat machine, so I am selecting this. So அதுக்கப்புறம் இங்க அவன் ஷேர் பண்ணிருக்க ஸ்டெப்ஸ். Run the following command to install the SaltStack repository and key. So இதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா அகைன் வந்து SaltStack ஓட கீயும் ரெபாசிட்டரி வந்து உங்க மிஷின்ல வந்து காப்பி ஆகும்ன்றான். ஸோ உங்க லோக்கல் ரெபாசிட்டரியோட SaltStack ஓட ரெபாசிட்டரி வந்து மெர்ஜ் ஆயிடும். ரெபாசிட்டரி இன் த சென்ஸ் ஒரு லாக்கர் மாதிரி அதுல எல்லாமே அவைலபிளா இருக்கும். இங்க நீங்க கீழே பாக்குற எல்லா பேக்கேஜஸுமே அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம் ரெபாசிட்டரியில. ஆனா பூட்ஸ்ட்ராப் வந்து டிஃபால்ட் மெக்கானிசம் எடுத்து இன்ஸ்டால் பண்ணணும். எனக்கு மாஸ்டர் தேவையில்ல, எஸ்எஸ்எஸ் தேவையில்ல, கிளவுட் பேக்கேஜஸ், ஏபிஐ பேக்கேஜ் தேவையில்ல. இந்த லாஸ்ட் 3மே டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஏபிஐ கால்ஸ் பண்றப்போ லாஸ்ட் 3 யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இங்க தேவை ஒரே ஒரு மினியன் மட்டும்தான். So I'm just going to take this. ஸோ இப்போ இந்த மினியன் இன்ஸ்டலேஷன் எங்க இருந்து எடுத்து நடக்கும்னா உங்க மாஸ்டர் ரெபாசிட்டரில இருந்து மினியன் இன்ஸ்டலேஷன், மினியன் கான்ஃபிகரேஷனை கேரி பண்ணி இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதுதான் பூட்ஸ்ட்ராப்க்கு ரெபாசிட்டரிக்கு இருக்கிற பிரைமரி டிஃபரன்ஸ். அதர் தன் தட் யூ டோன்ட் ஹேவ் எனி டிஃபரன்ஸ். அபார்ட் ஃப்ரம் தட் உங்க செகண்ட் மினியன், அதாவது உங்க ஃபர்ஸ்ட் மினியன் நீங்க கிரியேட் பண்றப்போ என்ன ஆக்டிவிட்டி பண்ணீங்களோ அந்த ஆக்டிவிட்டி அப்படியே இந்த சர்வர்ல ரெப்ளிகேட் பண்ணுவீங்க. So after installing minion, what you did? You took the IP of your master and entered into the minion, right? அதே ஆக்டிவிட்டி தான் இங்கேயும். உங்க மாஸ்டர் சர்வரோட ஐபியை நீங்க காப்பி பண்ணிக்கிட்டு when I type post name will get something. Go to your console and see what is that. Under your master, if you see, it is nothing but your private IP of your machine. So in the private IP of your master, உங்க child machineல etc salt default configuration path சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல போயிட்டு add your master IP, uncomment this, take this slash, uncomment it, then give the IP. Additionally இந்த சர்வர்ல நான் என்ன பண்ண போறேன்னா id colon test dev னு நான் ஆட் பண்ண போறேன். Now go back to your master and type salt key. Unaccepted key இருப்பாங்க, test dev னு இருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு வந்து எனக்கு அந்த சர்வரோட ஹோஸ்ட் நேம் காட்டுச்சு. ஆனா செகண்ட் மிஷன்ல எதனால எனக்கு ஹோஸ்ட் நேம் காட்டல? I just added something called as ID. உங்க etc salt minion ஃபைல்ல நீங்க போனீங்கன்னா நான் அடிஷனலா இப்போ ஒரு கீ அண்ட் வேல்யூ பாஸ் பண்ணிருக்கேன். எப்பவுமே ஹோஸ்ட் நேம் வச்சு டார்கெட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஈச் அண்ட் எவ்ரி டைம் இனிமே நான் செகண்ட் மிஷன், இந்த ஃபர்ஸ்ட் மிஷனை நான் டார்கெட் பண்ணா இந்த மொத்த ஹோஸ்ட் நேமையும் நான் என்டர் பண்ணணும். இந்த ஃபுல் ஐபி எனக்கு ரிமெம்பர் இருந்தா மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் சர்வரை என்னால டார்கெட் பண்ண முடியும். இந்த மாதிரி வேணாம், சர்வருக்கு வந்து ஏதாவது அலைஸ் நேம், நிக் நேம் வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ் வைக்க முடியும். எப்படி வைக்கலாம்னா நீங்க எங்க மாஸ்டர் ஐபி ஆட் பண்ணீங்களோ அதே ஃபைல்ல ஐடி கோலன் உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேர் கொடுத்துக்கலாம். ஸோ இனிமே இந்த மிஷின்ல நான் ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா மாஸ்டர்ல டெஸ்ட் டெவ் அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணனா இந்த பர்டிகுலர் மிஷின்ல அந்த ஆபரேஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது எப்படி அக்செப்ட் பண்றது? ஸ்ரவன், இந்த ஸ்டெப்பை நம்ம ஸ்கிப் பண்ண முடியுமா இல்லை? ஸோ ஈச் டைம் இப்போ ஏதாவது ஒரு மினியன் சர்வர் இருக்குன்னா அதுக்கு நான் ஈச் டைம் அந்த கீ அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு. கீ அக்செப்டன்ஸ் நீங்க எதுக்கா பேக்ரவுண்ட்ல பண்றீங்கன்னா பேக்ரவுண்ட்ல சர்டிபிகேட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். இவன் சர்டிபிகேட்ஸ் அவனுக்கு வந்து புஷ் பண்ணிட்டு அவனை ட்ரஸ்டட் ஹோஸ்டா ஆகும். அவனை ட்ரஸ்டடா நீங்க ஆக்கலனா உங்களால கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. சர்ட் கம்யூனிகேஷன் நடக்கல. ஓகே ஓகே. அது ஆட்டோமேட் பண்ண முடியுமா? Like in the sense, if you want to run the sudo salt key -a, you can set in cron tab. Cron tab நீங்க அது ஒரு picture timer வச்சிட்டு each and every time if you want you can trigger it. Then சும்மா சர்வர்ஸை கமாண்ட் பண்ண ட்ரை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டெவ் மிஷின், அதாவது ரெண்டாவது மினியனை மட்டும் நான் கமாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். test.ping
So I'm getting a response from the second machine. இல்ல ரெண்டு சர்வருமே ரெஸ்பாண்ட் பண்றாங்களான்னு பாக்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டார் இல்ல குளோப் வேல்யூ. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் மிஷினை ரெஸ்பாண்ட் பண்றான், செகண்ட் மிஷினும் ரெஸ்பாண்ட் பண்றான். ஜஸ்ட் பிங் பண்ணி பாக்குறேன் என் டெஸ்டினேஷன் மிஷின்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வருதான்னு. எஸ், these two missions இவனும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றான், இவனும் எனக்கு ரெஸ்பாண்ட் டெஸ்டட் அட் பிங்கிங்கிறது டிஃபால்ட் பாராமீட்டரா? எஸ், டிஃபால்ட் பாராமீட்டர். வேற ஏதாவது இருக்கா நம்ம பிங் பண்ணி பார்க்க? ஸோ டெஸ்ட்டுக்கு பதிலாக நான் வேற ஏதாவது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10,000 பேராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த பேராமீட்டர்ஸ் சொல்ல மாட்டோம், ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். எனக்கு சால்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 10,000 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன்ஸை பாக்குறது, வாட் ஆர் த டாப் மோஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூ யூஸ் இன் ரியல் டைம்ன்றது ஐ ஷேர் இட். ஓகே. Finally, I log into Windows. Okay, so I'm Windows machine. Windows machineலயே நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், என்னால மாஸ்டரிங் இன்ஸ்டால் பண்ண முடியுமா? நோ, முடியாது. ஓகே, பிகாஸ் சம் இன்டர்வியூ டு ஷேர் ட்ரிக்கியா கேக்குறன்றதுக்காக எனக்கு ஒரு மாஸ்டர் விண்டோஸ் மிஷின் இருக்கு, ஸ்லேவ்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு, எப்படி டபுள் ஷூட் பண்ணுவான்னு கேட்பாங்க. ஸோ உங்க நாலேஜ் டெஸ்ட் பண்றதுக்காக நீங்க சிம்பிளா தைரியமா சொல்லலாம், கண்டிப்பா வந்து என்னால கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆன்சிபிளா இருக்கட்டும், சால்ட்ஸ்டாக்கா இருக்கட்டும், மாஸ்டர் செட்டப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. So what I will do, I'll do the master installation. So Windows we need the exe file. So repository package in a exe format, I'm just copying it. So just exe file மட்டும் தான் காப்பி பண்ணிருக்கேன், just double click it and run. Next, I agree. So install பண்றப்ப என்ன கேக்குறானா, மாஸ்டர் யாரு எனக்கு சொல்லிருன்னு கேக்குறான். Why? Because he knows that he cannot be Windows வந்து மாஸ்டர் இருக்க முடியாதுன்றத he knows. So while installing itself, மாஸ்டர் எனக்கு யாரு, மாஸ்டரோட IP எனக்கு என்டர் பண்ணிருன்றத கேக்குறான். I'm giving. The second column என்னன்னா the nickname, அங்க test down கொடுத்த மாதிரி இங்க test Windows, I can give any nickname over here. That's it. So while installing itself, you'll ask who is the master. எதுக்குன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும் என்னால மாஸ்டர் செட்டிங் பண்ண முடியாதுன்றது, மாஸ்டர் கான்ஃபிகரேஷன் என்னால விண்டோஸ்ல செட்டப் பண்ண முடியாது. பட் அந்த லினக்ஸ் கூட நான் இந்த விண்டோஸ்ல ஃபெடரேட் பண்ணி வச்சுக்கலாம். So after this exe file is completed, the run is completed, everything is done. விண்டோஸ்ல என்ன சேலஞ்ச்னா, லினக்ஸ்ல பண்ண ரெண்டு ஆக்ஷன். லினக்ஸ்ல இப்ப நான் மினியனையும் மாஸ்டரை ரீஸ்டார்ட் பண்ணணும்னா ஐ யூஸ் த கமாண்ட். நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், sudo service salt master restart. Minion ரீஸ்டார்ட் பண்ணா sudo service salt minion restart. இதுவே லினக்ஸ் விண்டோஸ் மிஷின்ஸ்ல எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுவோம்னா, எல்லாமே வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு சர்வீசஸா ரன் ஆகும். ஸோ services.mscன்ற ஒரு ரன்ல நீங்க போய் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சால்ட் மினியன்ற ஒரு சர்வீஸும் தெரியும், அங்கிருந்து நீங்க ஈஸியா ரீஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் லினக்ஸ் மிஷின்ல உங்க டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்க இருக்கும்னு சொன்னா etc salt, அதான் டிஃபால்ட் பாத் சொன்னேன் கரெக்டா. இதுவே விண்டோஸ் மிஷின்ல உங்க டிஃபால்ட் பாத் எங்க எனேபிள் ஆகும்னா சி டிரைவ்ல சால்ட்ன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஸோ அண்டர் சி சால்ட் இஸ் த டிஃபால்ட் பாத். அந்த சால்ட் கீழே உங்களுக்கு தேவையான மினியனுக்கான எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். So under run, I type services.msc so that I can show you where the actual minion process enga run ஆகுதுன்றது காட்டுறது. Just do a refresh.
போய் salt minion தேடி பாருங்க. You can see. If you want to restart, இங்க இருந்து நீங்க restart பண்ணலாம். அவ்வளவுதான். Then masterல நீங்க போய் accept பண்ணது அந்த steps எல்லாமே அப்படியே சேம் தான். Salt key. Test windows. Accept பண்றதுக்கு A கொடுத்து name. இல்ல ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணதை நீங்க delete பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா just D கொடுத்து டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் sudo salt key கொடுத்தேன்னா முதல்ல ஒரு ubuntu மிஷின், அடுத்து ஒரு லினக்ஸ் மிஷின், அடுத்து ஒரு விண்டோஸ் மிஷின், 3 பேருமே எனக்கு இப்படி ஸ்டோர் ஆகிறாங்க. ஒரே ஒரு மாஸ்டர் வச்சுக்கிட்டு இனிமே இந்த 3 சர்வரையும் வந்து நான் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். யாராவது இருக்கவங்க எக்ஸிஸ்டிங்கா டெலீட் பண்ணணும்னா இந்த ஏக்கு பதிலா டி, யாரை நீங்க டெலீட் பண்ணுமோ அந்த நேம் நீங்க கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி டெலீட் இட். லைக் திஸ் உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்க எல்லா சர்வர்ஸ்லயும் ஒரு சிங்கிள் மாஸ்டர் மூலியமா கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் we are using the tools called as configuration management. You can do any action like package installation, file creation, service start or anything. உங்க ப்ராசஸ்ல சர்வர்ஸ்ல நீங்க பண்ணக்கூடிய டே டு டே ஆக்டிவ் ஒரு அடாட் கமெண்ட்ஸாவோ ஸ்கிரிப்டை வச்சு நீங்க ஆட்டோமேட் பண்ணி you can complete your task. Any doubts? No. Super. So initial setup starting order we'll just stop for today. இந்த பேசிக் செட்டப்பை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. பண்ணாதான் உங்களுக்கு நாளைக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோம்னு தெரியும். டுமாரோ we can see what are the various functions available. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 10,000 functions அவைலபிளா இருக்கு. அதான் மாஸ்டர்ல இருந்து சைல்ட் மிஷின்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. ஸோ அடா கமெண்ட்ஸ் மூலியமா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் புல் ஆபரேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். Then we can check how intelligent targeting can be done. Intelligent targeting in the sense எல்லா சர்வர்ஸும் மட்டும்தான் மாஸ்டர் டார்கெட் பண்ணுமா? கிடையாது. எனக்கு ஒரு 100 சர்வர் இருக்குன்னா அது ஒரு கண்டிஷன் அண்ட் ஆர் நாட் கொடுத்தோ, இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் தெரியும், லாஸ்ட் லெட்டர் தான் தெரியும், நடு லெட்டர் தான் தெரியும், ஸ்டில் என்னால டார்கெட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இட்ஸ் பாசிபிள். இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் டார்கெட்டிங் எப்படி பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். Then we can see how to write a YAML scripting. Adoc commandsன்றது ஒரு சிங்கிள் கமாண்டை பாஸ் பண்றதுக்கு தான். பட் YAML மூலியமா ஒரு bunch of action எப்படி பண்றதுன்றதை we will check it. Then finally we can also see how to set up multi master mode. But இது எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுனால if you need to understand that, you need to definitely practice this master minion setup. ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு என் பிபிடியும் இந்த வீடியோ நீங்க ஒன்ஸ் பார்த்துட்டு ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமா இருந்தாலும் it will be easy for you. Got it? Anything to ask me before drop off? You can ask me. Total எத்தனை செஷன்ஸ்? Sorry? புரியல. டோட்டல் நம்பர் ஆஃப் செஷன்ஸ் லிமிட் கேக்குறீங்களா? இல்ல இந்த சால்ட் செஷன் டோட்டல் எத்தனை செஷன் போகும்னு கேக்குறேன். You will have today and next class. Okay, total 2 classes. Yeah. -d போட்டா மாஸ்டர்ல இருந்து அந்த ஸ்லேவ் எலிமினேட் ஆகுமா? ஸ்லேவ் இல்லாம இண்டிபெண்டன்ட் சர்வரா? அப்படி அந்த EC2 மிஷினே டெர்மினேட் ஆகுமா? ETC மிஷின் டெர்மினேட் ஆகாது. ஜஸ்ட் உங்க மாஸ்டர்ல இருந்து அந்த சர்வரை ரிமூவ் பண்றீங்க. இனிமே ட்ரஸ்டட் ஹோஸ்ட் கிடையாது. நான் கமெண்ட் பண்ண போறேன். ஓகே. Thank you. Yeah. ப்ரோ அந்த டெக்ஸ்ட் ஃபைல் டைப் பண்ணிருக்கீங்களா? ஷேர் பண்றீங்களா? நோட்பேட் ஃபைல். நான் டைப் பண்ணதா? இல்ல. ஃபர்ஸ்ட். எனிவே இந்த டாக்குமெண்ட் நான் டைப் பண்ணது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. நான் அதை உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்றேன். கீழ பாத்தீங்கன்னா நான் ஸ்க்ரால் பண்ண எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். எப்போ ரெக்கார்டிங் கிடைக்கும்? சாரி? ரெக்கார்டிங் எப்போ கிடைக்கும்? Yeah. Okay, thank you guys. I'll just update you the next class. We can see the remaining this concept on the next class. Okay. Thank you. Yeah, thank you. Thank you. Thank you, Shravan. Thank you. Thank you.